நாம் தொடர்ந்து பிட்காயின் நிஃப்டி கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு வர்றோம். கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் கொஞ்சம் ஒரு ஓ பேட்டர்னாகவே மெயின்டைன் ஆகிருக்கு. ஓ பேட்டர்னா ஸோ அந்த ஹையை உடைச்சி பெருசாக ஹை வைக்காமல் திரும்ப லோவை உடைக்க முடியாமல் ஸோ இப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் இருந்திருக்கு. ஸோ அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த டேயோட டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் சுருங்க ஆரம்பிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லாம் நமக்கு ரொம்ப சின்னதாக மார்க்கெட் அப்படியே ஓரளவு சுருங்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம 1 ஹவரில் பார்த்தோன்னா இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு வழக்கம் போல் நம்ம பவுண்டரி அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ 1 ஹவரில் கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகபட்ச லோ இங்கே இருக்குது, அதிகபட்ச ஹை இங்கே இருக்குது. அப்போ இங்கேருந்து பையர் கொண்டு போயிருக்காங்க, திரும்ப செல்லர் இந்த 50% தாண்டி கீழே கொண்டு வந்துட்டு இப்போ மேலே கொண்டு போயிருக்காங்க. அப்போ கீழே எது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதிகபட்சம் இந்த பவுண்டரியோட ஒரு 75 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. தெரியுதா? இந்த 1 ஹவரோட பையர் எவ்வளவு தூரம் கொண்டு போனாங்களோ அதோட 50% to 75%. அதான் நான் இந்த பவுண்டரியை பற்றி சொல்லும்போது நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த 0 to 25ங்கிறது மைக்ரோ ஷார்ட் டர்ம் பவுண்டரி. மைக்ரோ ஷார்ட் டர்ம் அதாவது குறைஞ்சபட்சம் மைக்ரோ ஷார்ட் டர்ம். இந்த 25 to 50ங்கிறது ஷார்ட் டேர்மு, 50 to 75ங்கிறது மிட் டேர்மு, 75 to 100 அப்படிங்கிறது தான் லாங் டேர்ம். எதுக்கு? இந்த ஏற்கனவே கொண்டு போன இந்த தூரத்துக்கு. அப்போ ஏற்கனவே இந்த முடிஞ்சு போன இந்த மார்க்கெட்டோட இந்த தூரத்துக்கு, முடிஞ்சு போன இந்த மார்க்கெட்டோட தூரத்துக்கு இது ப்ரீவியஸ் மார்க்கெட் இல்லைன்னா கரண்ட் மார்க்கெட். இது கரண்ட் மார்க்கெட், இது ப்ரீவியஸ் மார்க்கெட் இல்லைன்னா இதுக்கு பேர் க்ளோஸ்டு மார்க்கெட். அது என்ன அர்த்தம்? முடிஞ்சு போன மார்க்கெட், ஏற்கனவே பையர் கொண்டு போன தூரம். அதனால தான் இதை பாஸ்ட் டென்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த தூரத்தை மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30% இந்த தூரத்தை மார்க்கெட் இந்த தூரத்தை கிடையாது, இந்த என்ன ட்ராக்ல போயிருக்கோ இந்த ட்ரெண்டை மார்க்கெட் 30% ஃபாலோ பண்ணும். இதை தான் பேஸாக வச்சுக்கிட்டு அடுத்து மார்க்கெட்டோட நகர்வுகள் இருக்கும். அப்போ இதுதான் கரண்ட் மார்க்கெட். இந்த கரண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 70% மார்க்கெட்டோட ரியாலிட்டி இருக்கும். ஸோ இது 30%, இது நிழல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது நிழல், இது நிஜம். இந்த நிழலை ஃபாலோ பண்ணும், அதான் விஷயம். அப்போ இந்த கரண்ட் மார்க்கெட் இந்த முடிஞ்சு போன மார்க்கெட்டோட சோர்ஸை வச்சு தான் மறுபடியும் மார்க்கெட் ப்ரொசீட் பண்ணும். அப்படி ப்ரொசீட் பண்ணும்போது தான் இந்த ஓவரால் ஹையரோட 25 இது, 50 இது, 75 இது, 100 இது. அப்போ இந்த முடிஞ்சு போன மார்க்கெட்டை இந்த இதை நம்ம என்ன சொல்கிறோம், இந்த அளவுக்கு மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா இது ஒரு மைக்ரோ ஷார்ட் டர்ம் அளவுக்கு கரெக்ஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு இந்த பவுண்டரி டு இந்த பவுண்டரி வரைக்கும் மார்க்கெட் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு ஷார்ட் டர்ம் அளவில் கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த பவுண்டரி டு இந்த பவுண்டரி அப்படின்னா ஒரு மார்க்கெட் மிட் டர்ம் அளவுலையும், இது டு இதுக்குள்ளே மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா ஒரு லாங் டர்ம் அளவுலையும் கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது எல்லாத்தையும் மறுபடியும் டெலீட் பண்ணிடுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்போவுமே மார்க்கெட் ப்ரீவியஸாக உள்ள முடிஞ்சு போன மார்க்கெட்டோட 50%க்கு மேலே, இதுக்கு மேலே தான் ஓவர் வேல்யூ அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு கீழே தான் அண்டர் வேல்யூ அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஓவர் வேல்யூனா என்னது? ஓவர் வேல்யூனா மார்க்கெட் 50%க்கு மேலே ஓவர் வேல்யூ இருக்குன்னா இந்த இடத்துல இதுக்கு மேலே இல்லை இதுக்கு உள்ள, புரியுதுங்களா? இதுக்கு உள்ள, இதுக்கு மேலே, ஓவரால் இதுக்கு மேலே இதுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஏற்கனவே இந்த மாதிரி இந்த அண்டர் வேல்யூவில், இப்போ மார்க்கெட் இங்கேருந்து வரையில் இதுக்கு கீழே உள்ள வேல்யூஸ்லாம் இந்த ஏரியாவில் அண்டர் வேல்யூ. இப்போ அந்த அண்டர் வேல்யூவில் வாங்கினது பை பண்ணது ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஓவர் வேல்யூவில் செல் பண்ணலாம். இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக செல் எடுக்கிறதுக்கு மார்க்கெட்டில் ட்ரை பண்ணலாம். ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த ஓவர் வேல்யூவில் போய் ட்ரேடை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஓவர் வேல்யூ, அண்டர் வேல்யூ. அப்போ இந்த ஓவர் வேல்யூவில் பண்ணுற ட்ரேடு எப்படி இருக்கும், அதோட நேச்சர் எப்படி இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் ஒரு பை பண்ணிங்கன்னா 10க்கு 3 ட்ரேடு மட்டும்தான் நேரடியாக போகும். கரெக்டாக? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் வந்திருக்கு, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சிங்கிள் லேயர், இதுக்கு பேர் டெப்த்து. மேலேருந்து எவ்வளோ தூரம் கொண்டு வர்றாங்களோ அதுக்கு பேர் டெப்த்துன்னு சொல்லுவோம். அதுக்கு ஈக்குவல் தூரம் எவ்வளோ கொண்டு போயிருக்காங்களோ ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி இந்த ஷார்ட் டர்ம் பவுண்டரி 0 to 25ங்கிற மைக்ரோ ஷார்ட் டர்ம் பவுண்டரி, அடுத்து இந்த 25 to 50ங்கிறது தான் ஷார்ட் டர்ம் பவுண்டரி. அங்கேருந்து எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்களோ அந்த ஸ்ட்ரக்சர் இது மாதிரி 1 to 2 மடங்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
கரெக்டா? சரி. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இது டு இது இது வந்து என்னது, இவ்வளவு தூரம் டெப்த் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு பேர் என்னது, மிட் டேர்ம் பவுண்டரி. அப்போ மிட் டேர்ம் பவுண்டரியில என்ன டெப்த் இருக்கோ அதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர். அப்போ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகபட்சம் இது அதிகபட்சம் பையர் கொண்டு போன தூரம் எவ்வளோ இருக்கோ மடங்கு, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அது மாதிரி 1 to 2 மடங்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பவுண்டரி. அப்போ இதுக்கு இந்த 50% கீழே உள்ளதான் மார்க்கெட்டில் வந்து அண்டர் வேல்யூ. இந்த அண்டர் வேல்யூவில் தான் பையர் என்ன பண்ணுவாங்க, பையை வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்கே தான் அண்டர் வேல்யூவில் தான் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆரம்பிக்கும். அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பழைய சாப்டரில் தெளிவாக இருக்கிறதான் நான் இங்கே எடுத்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. சரியா? அப்போ அண்டர் வேல்யூ இப்போ மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, இந்த 50% கீழே வந்துருக்குன்னா தான் நீங்கள் அண்டர் வேல்யூ ட்ரை பண்ணணும். அதுக்கு 50% கீழே அதோட பவுண்டரிக்குள்ளே எங்கெங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். ஸோ அதில் ஏற்கனவே இருக்கிற மார்க்கெட்டை, முடிஞ்சு போன மார்க்கெட்டை ஒரு 30% அதை நீங்கள் உங்களோட அனலைசேஷனுக்கு எடுத்துக்கணும். சரியா? அப்போ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பை ஆகாமல் இல்லை, ஆனால் 10ல் 3 பை தான் டார்கெட் போகும், 7 பை வந்து டார்கெட் போகாது. ஸோ அடுத்து ஓரளவு மார்க்கெட் இவ்வளவு டெப்த்து, அப்போ இந்த 25 to 50 வரைக்கும் இருக்குது, அப்படி வந்துருச்சு மார்க்கெட் வந்துருச்சு, கரெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ட்ரேடு அளவுக்கு தான் ப்ராஃபிட் போகும். 5 ட்ரேடு நேரடியாக நெகட்டிவ் தான் போகும், லாஸ் தான் போகும். அதே மாதிரி இந்த 50 to 75 இந்த டெப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ட்ரேடு அளவில் உங்களுக்கு ப்ராஃபிட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிச்சம் 3 ட்ரேட் அளவுக்கு தான் நெகட்டிவில் போகும். நெகட்டிவில் போகும் மீன்ஸ் அடுத்த பவுண்டரியில் போய் கரெக்ஷன் ஆகி, அக்குமுலேட் ஆகி அடுத்த பவுண்டரியில் போயிட்டு மேலே வரும். அதுக்கப்புறம் இந்த லாங் டேர்ம் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 10ல் கிட்டத்தட்ட 9 ட்ரேட்ஸ் வந்து கட்டாயம் ஒரு அதோட ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்துட்டு தான் போகும். ஒரு ட்ரேடு அளவில் தான் அது நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப அக்ரெசிவாக கவனிக்க வேண்டியது, இதெல்லாமே டெக்னிக்கலாக ஓகே, இதெல்லாம் டெக்னிக்கலாக ஓகே. ஆனால் இதில் முக்கியமான நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது விஷயம் என்னென்னா, இதை உடைச்சது அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளஜ்டாக அடுத்த மேஜர் பவுண்ட்ரி என்ன, அதோட 50% லைன் எங்கே இருக்குது, ஸோ அந்த இடத்துக்கு வேகமாக போயிடும். அதனால தான் நான் சொன்னேன், வெறும் டெக்னிக்கலை மட்டும் நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. அப்போ இந்த இடத்துல டெக்னிக்கலை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபண்டமெண்டலை செக் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் கரெக்டாக ப்ரொஃபஷனலாக இந்த இடத்துல என்ன பண்ணணுமோ ஸோ அதை பண்ணினா மட்டும்தான் இதை உடைச்சு அடுத்து. இப்போ இதை விட பெரிய ஃப்ரேம் என்னது, 4 ஹவர். அப்போ 4 ஹவர் பாருங்கள், இதுதான் பேஸ் இருக்குது. இப்போ இதை உடைச்சா எங்கே போகும், அதாவது என்ன அர்த்தம், முதல்ல இதோட 25 உடைச்சா 50 போகும், 50 உடைச்சா 75 போகும், 75 உடைச்சா 100 போகும். அப்போ 100 போகும்னா அடுத்து இதோட பெரிய ஃப்ரேமோட 50%க்கு மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். புரியுதா? இப்போ இதோட பெரிய ஃப்ரேம் என்னது, ஏன்னா ஏற்கனவே 25லாம் தாண்டி இருக்கும். இப்போ பாருங்கள், இது 4 ஹவரோட 25, அடுத்து 50. இந்த 50 தான் மார்க்கெட் டார்கெட் பண்ணும். அப்போ இந்த 50 தான் இந்த இடத்துல இருக்குது. அப்போ 1 ஹவரோட பேஸும் 4 ஹவரோட 50யும் ஒரே இடத்துல இருக்குது. அப்போ இதை உடச்சுன்னா மார்க்கெட் எங்கே போகும், அடுத்து இதோட லாங் டேர்ம் பவுண்ட்ரி இங்கே இருக்குது, இந்த பவுண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகும், 4 ஹவர்லேயே சிகப்பு கலர் கேண்டிலாக போட்டு அக்ரெசிவாக கீழே வரும். அதனால தான் சொன்னேன், சும்மா ஒரு டெக்னிக்கலை மட்டும் நீங்கள் நம்பிட்டு ஏமாந்து போயிடாதீங்க. டெக்னிக்கல் மட்டும் உங்களை, அது வந்து தேவை தான், ஆனால் இது இந்த டெக்னிக்கலுங்கிறது மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10% தான். டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் சேர்ந்தது தான் 20%. அதுக்கப்புறம் சைக்காலஜி 30%, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் 30%, ட்ரேடிங் சிஸ்டம் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறோம், இடத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணணும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும். நீங்கள் எப்போவுமே ரேண்டமாக பண்ணுற மாதிரிலாம் மார்க்கெட் இருக்காது. ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், 1:2 டார்கெட் வைக்கிறோம், அப்படியெல்லாம் மார்க்கெட் போகாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் சொன்னேன், இப்போ இந்த இடத்துல இது சிங்கிள் லேயர் தான் போடும். அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி டார்கெட் வைக்கணும். எடுக்கக்கூடாது முதல்ல, இது ஓவர் வேல்யூ. எடுத்தாலும் இது என்ன பவுண்டரியில் இருக்குது, ப்ரீவியஸோட ஷார்ட் டேர்ம் பவுண்டரியில் இருக்குது. அப்போ சிங்கிள் லேயர் தான் போடும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல ஓரளவு மல்டிபிள் லேயர் போடும். அதுக்கப்புறம் மல்டிபிள் லேயர் வித் டபுள் சைட்ஸ். அதாவது என்ன அர்த்தம், மல்டிபிள் லேயர் தான் போடும். ஏற்கனவே அதிகபட்சம் இங்கே இந்த மாதிரி ஒரு பையர் கொண்டு போயிருக்காங்க, அடுத்து இங்கே கொண்டு போயிருக்காங்க, இது மாதிரி 2 மடங்கு போடும். அப்போ இந்த இடத்துல உங்களோட டார்கெட் என்ன இருக்கணும், டோட்டலி வேறு மாதிரி இருக்கணும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் யூனிஃபார்மாக நான் இவ்வளோ தான் டார்கெட் வைப்பேன், 1:2 1:2னா இங்கெல்லாம் போகாது, இங்கே போயிருக்காது, இங்கே ஒரு மேபி போயிருக்கலாம். அதனால தான் சொன்னேன், இந்த இடத்துல அதோட நேச்சரே சொன்னேன். 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 7 ட்ரேடு இந்த ஓவர் வேல்யூ, அதுவும் எக்ஸ்ட்ரீம் ஓவர் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து
செட்டில் ஆகிற இடம். இந்த இடத்துல போய் எடுத்தீங்கன்னா 7 ட்ரேடு நெகட்டிவ்ல தான் வரும். உங்களோட ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 1. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பவுண்டரியும் பார்க்கணும். அதுக்காக இந்த இடத்துல 1 தான் போகும் அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ணணும், ஃபண்டமெண்டலை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் சரி ஃபண்டமெண்டல் செக் பண்ணிட்டோம் ஓகே தான்றக்காக அள்ளி தெளிச்சிடக்கூடாது. அந்த இடத்துல ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலாக பண்ணணும். 0.1% அளவு கூட நீங்கள் அந்த இடத்துல தப்பாக பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதாவது நான் அதான் நான் சொல்கிறேன், ஒரு ட்ரேடை எடுக்கிறதுலேருந்து அது நெகட்டிவில் போனால் எப்படி ப்ராஃபிட் கொண்டு வரணுங்கிற வரைக்கும் உள்ள கம்ப்ளீட் லெசன் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணும். கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் இருக்கணும். புரியுங்களா? வெறும் டெக்னிக்கலை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இதை தொழிலாக பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் 100% வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். சார்ட்டை 1 ஹவர் ரீசெட் பண்ணுறோம். அதிகபட்சம் கவனிங்க, ஹை அண்ட் லோ இங்கே இருக்குது. இந்த ஹை அண்ட் லோவோட மார்க்கெட் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இதோட 25, 50, 75 வந்துட்டு இந்த இடத்துல கவனிங்க, இந்த லாங் டேர்ம் பவுண்ட்ரிக்குள்ளே வந்துட்டு தான் பையரோட இன்வால்மெண்ட். ஏற்கனவே இதுக்கு பேர் என்ன பண்ணுவோம், லேயர்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, ஒரு சிங்கிள் லேயர் போட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு மல்டிபிள் லேயர் போட்டிருக்கு. இது மல்டிபிள் வித் 2 டைம்ஸ் போட்டிருக்கு. அப்போ கிளியராக அந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் ஃபாலோ பண்ணுது. அப்போ என்ன பண்ணும், மார்க்கெட் வந்துச்சுன்னா இந்த இடத்த தாண்டி அதிகபட்ச பாடி அதிகபட்ச விக்கு, இதை தாண்டி வெளியில் பாடி வச்சதுன்னா இந்த சோர்ஸுக்கே வரும். இந்த சோர்ஸோட ரேஞ்ச் இங்கே இருக்குது. இதை உடைச்சதுன்னா இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் 4 ஹவரையும் உடைக்குது. அப்போ 4 ஹவரோட 50% உடைக்குதுன்னா என்ன ஆகும், 4 ஹவரோட பேஸுக்கே மார்க்கெட் போயிடும். ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதை போய் ட்ராவல் பண்ணணும்னா மார்க்கெட் அக்ரெசிவாக, புரியுதுங்களா, 1 ஹவர் கேண்டிலோ 4 ஹவர் கேண்டிலோ இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டிலாக சிவப்பு கலர் கேண்டில் போட்டு கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட் அடின்னு அடிச்சு தான் வேகமாக போகும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் நான் சொல்கிறேன், வெறும் டெக்னிக்கலை வச்சுக்கிட்டு நான் அடிக்கடி சொல்கிறதான், புலியோட வாழை பிடிச்ச உடனே ஓ புலியே நான் அடக்கிட்டேன்னு நினச்சிடக்கூடாது. புரியுதா? புலி வேற, புலியோட வாளுங்கிறது வேற. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெறும் 10%, 20% விஷயங்கள் தான். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். மார்க்கெட்டை அப்போ ரீட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ அதிகபட்சம் பையர் கொண்டு போன தூரம் இது. சரி, இப்போ இது கீழே தான் வந்து இப்போ இந்த 50%க்கு கீழே இருக்கா மேலே இருக்கா, இப்போ இந்த 50%க்கு மேலே இருக்குது. அப்போ இது 50%க்கு மேலே தான் போகுது அப்படின்னா ஏற்கனவே பையர் கொண்டு போனாங்க, இப்போ செல்லர் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ செல்லரால் 50%க்கு கீழே கொண்டு வர முடியல. இப்போ மறுபடி பையர் 50%க்கு மேலே கொண்டு போயிட்டாங்கன்னா இப்போ என்ன பண்ணணும், இந்த செல்லர் கொண்டு வந்த இந்த ஹை அண்ட் லோவுக்கு 50%க்கு நம்ம வரைகிறோம். கவனிங்க, இப்போ வரைகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த சப்போர்ட்டிங் பவுண்ட்ரிலாம் நான் எடுத்துடுறேன். ஸோ அது வேண்டாம், நமக்கு சப்போர்ட்டிங் பவுண்ட்ரி தேவையில்லை. ஸோ நான் மெயின் பவுண்ட்ரி 0, 50, 100 இது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சப்போர்ட்டிங் பவுண்ட்ரி இந்த மாதிரி மார்க்கெட்டை உடச்சி பார்க்கணும் அப்படின்னா மட்டும் பெரிய ஃப்ரேமில் போய் பார்க்குறது. மற்றபடி சப்போர்ட்டிங் பவுண்ட்ரி வந்து நமக்கு தேவையில்லை. மேஜராக மார்க்கெட் வந்து இந்த பெரிய ஃப்ரேமை தான் ஃபாலோ பண்ணும். 0, 50, 100 தான் ஃபாலோ பண்ணும். சரியா? அப்போ என்னாச்சு, ஏற்கனவே பையர் கொண்டு போனாங்க, அதோட 50% தாண்டி கீழே வந்தாங்க. இப்போ மறுபடி பையர் என்ன பண்ணிட்டாங்க, செல்லர் கொண்டு வந்த தூரத்தோட 50% தாண்டி, செல்லர் கொண்டு வந்தோட 50% எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை தாண்டி இப்போ மேலே வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணக்கூடாது, மறுபடி இப்போ பையர் கொண்டு போன தூரத்தை தாண்டி செல்லர் கொண்டு வரக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 1, 2, 3 50% லைன் இருக்குது. தெளிவாக கவனிங்க, இந்த 3 50% லைன் இருக்குது. இந்த 3 50% லைனுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் இந்த சோர்ஸுக்கு வர முடியும். இப்போ மேலே இருக்குது, இப்போ மார்க்கெட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த சோர்ஸுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்போ இதை உடைச்சதுன்னா கவனிங்க, இதை உடைச்சதுன்னா இந்த இடத்துக்கும் பாருங்கள் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உடைச்சதுன்னா என்ன ஆகும், மார்க்கெட் வந்து இது 1 ஹவர் கேண்டிலே பெருசாக போட்டு மறுபடி ஏற்கனவே பெருசாக போட்டு தான் செட்டில் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் இதோட செகண்ட் வெர்ஷன் ஆரம்பிக்கும், ரொம்ப பெருசாக போட்டு அக்ரெசிவாக போகும். அப்படி அக்ரெசிவாக போகிறதுக்கு என்ன பண்ணணும், இதோட 50% லைனு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்கு இல்லையா. அப்போ இங்கே வரைக்கும் வந்து அதிகபட்சம் இந்த 50% லைன் வந்துருச்சு. இந்த 50% லைன், இந்த 3 லைனுக்கும் வந்து ஃபியூல் போட்டுட்டு தான் மறுபடியும் மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக மேலே போகும். மேலே போகிறதா இருந்தால் மாதிரி ஃபியூல் போட்டுட்டு தான் போகும். இன்னும் குறைஞ்சபட்சம் இந்த 3 இடத்துக்குள்ளே வரணும். அப்போ என்ன அர்த்தம், நான் ஏற்கனவே சொல்கிறத நீங்கள் நல்லா கவனிங்க, அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ளே மார்க்கெட் அதிகபட்சம் இந்த 50% மேலேயே மெயின்டைன் பண்ணி, இல்லை இந்த 50% இது வரைக்கும் வந்து இதை தாண்டி பாடி வைக்காமல், புரியுதுங்களா, இதுக்குள்ளே விக்கு, இதை தாண்டி விக்கு மட்டும் வைக்கலாம், வச்சு இதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணி, அப்போ முதல் 4 மணி நேரத்தில் இதை பண்ணணும். என்ன பண்ணணும், இதுக்குள்ளே வரலாம், இதை தாண்டி பாடி வைக்கக்கூடாது, இதை தாண்டி விக்கு வேணால் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, இதை முதல்ல இதை பண்ணணும்.
அப்போ ஃபியூல் வந்து ஸ்ட்ராங்காக போட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணக்கூடாது, மறுபடி இதை தாண்டி கீழே போகக்கூடாது. பாடி வைக்காமல் இதை தாண்டி மேலே அடுத்த 4 மணி நேரம் +4 + 4 8 மணி நேரத்துக்குள்ளே இதை தாண்டி மறுபடியும் வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சிருச்சு அப்படின்னா அடுத்த என்ன 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் போச்சுன்னா எவ்வளோ இருக்குது, 16 மணி நேரத்தில் மார்க்கெட் வந்து இதை போய் தொடும். இப்படி தான் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ரீட் பண்ணணும். புரியுதா? இப்போ இதுக்குள்ளே பாருங்கள், ரொம்ப பெருசு இதை ஒரு லாங் டேர்ம்னு எடுத்துக்கோங்க, அதை விட கொஞ்சம் சின்னது இதை வந்து ஒரு மிட் டேர்ம்னு எடுத்துக்கோங்க, அதை விட சின்னது ஷார்ட் டேர்ம்னு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி லாங் டேர்ம், மிட் டேர்ம், ஷார்ட் டேர்ம் மூணோட காம்பினேஷன் 50% லைன் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 3க்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா தான் இங்கே போகும். இந்த 3க்கு கீழே மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் மெயின்டைன் நீங்கள் யோசிக்கணும். வந்ததுக்கப்புறம் அடுத்த 3 மணி நேரம் 3 to 4 மணி நேரத்துக்குள்ளே மார்க்கெட்டு ஏற்கனவே அந்த 50% 3ஓட லைன் பவுண்ட்ரி எங்கே இருக்கோ அதை தாண்டி மேலே போக முடியலைன்னா அடுத்த 16 மணி நேரம் மார்க்கெட் வந்து கீழே தான். புரியுதா? இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன நடந்திருக்கு, அதே மாதிரி கவனிங்க. அப்போ இப்போ என்ன நடந்திருக்கு, அதிகபட்சம் இந்த 3 50% லைனை தாண்டி மார்க்கெட் மேலே நிற்கிது பாருங்க. இதை தாண்டி பாடி வச்சது, பாடி தாண்டி விக்கு தாண்டி பாடி வைக்கிது, மறுபடியும் என்ன பண்ண முடியல, பாடி வைக்க முடியல. அப்போ 1 2 3 அப்போ இந்த 50% லைனை தாண்டி வந்துருச்சு. அடுத்த 3-4 கேண்டில் கிட்டத்தட்ட என்ன பண்ணிருச்சு, 7-8 மணி நேரம் மார்க்கெட் வந்து இதை தாண்டி மேலே போக முடியல. அதனால தான் சொன்னேன், அப்போ இன்னும் ஃபர்தராக வேலை போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபியூல் வேணும். இங்கேருந்து சரசரன்னு போச்சு, ஃபியூல் காலியாயிருச்சு. அப்போ என்ன பண்ணணும், ஃபியூலுங்கிறது என்னது மார்க்கெட்டில், வால்யூம் தான் ஃபியூலு. அப்போ என்ன ஆகும், மறுபடியும் வந்து இப்போ இந்த பவுண்டரிக்குள்ளே வந்திருக்கு, முதல்ல இங்கே ஃபியூல் போடலாம். அப்போ என்ன ஆகும், அடுத்து 2வது இங்கே ஃபியூல் போடலாம், 3வது இங்கே ஃபியூல் போடலாம். அப்போ என்ன ஆகும், அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ள இந்த 3 பவுண்டரிக்குள்ளே இப்படி போகலாம், இல்லை இப்படி போகலாம், இல்லை இப்படி வந்துட்டு இப்படி போகலாம். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணணும், அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ளே ஃபியூல் அடிச்சு, இல்லை இதை தாண்டி கீழே போனால் கூட அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ளே இதை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் அந்த சோர்ஸுக்கு டாப்புக்கு போக முடியும். அப்படி இல்லாமல் இதுக்கு கீழே வந்து இப்போ எப்படி நம்ம 3 மணி நேரம் 3 கேண்டில் பார்த்தோம், அதுக்கு கீழே வந்தவொடனே 3 மணி நேரம் கேண்டில் இந்த லைனை தாண்டி மேலே போக முடியாமல் இருந்தால் மறுபடியும் மார்க்கெட் இந்த சோர்ஸுக்கே வந்துடும். கட்டாயம் என்ன வரும், அப்படி வேண்டுன்னு முடிச்சுன்னா இங்கே இருக்கிற பாடி விக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த பாடி விக்குக்காவது கட்டாயம் வந்து இந்த பாடிக்குள்ளே, புரியுங்களா, இந்த விக்குக்குள்ளே பாடி வச்சு மறுபடியும் என்ன பண்ணும், மறுபடியும் அக்ரெசிவாக மேலே போகும். அப்போ இதுதான் அடுத்த மார்க்கெட்டில் வந்து நடக்க போகுது. புரியுதுங்களா? இப்போ ஒரு இன்ட்ராடே மார்க்கெட்டை வந்து நீங்கள் இப்படி தான் அனலைஸ் பண்ணணும். ஒரு பெரிய பவுண்ட்ரி இல்லைன்னா இதை வந்து நீங்கள் ராவாக பண்ணணும்னா என்ன பண்ணணும், கவனிங்க, நான் சொல்கிறேன். இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ அது ஒரே பவுண்ட்ரிக்குள்ளே என்னது அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணி பார்க்குறோம். இல்லை நான் வந்து பவுண்ட்ரியே மாற்றி பண்ண போகிறேன், அப்போ அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்சு 1 ஹவரில் இங்கே இருக்குது, இப்போ இன்னும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி போனால் என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக 15 மினிட் இருக்குது, இப்போ 15 மினிட்டுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஹையர் லோ கரண்ட்டாக என்ன இருக்கோ அதுக்கு வரீங்க, இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 5 மினிட் போங்க, 5 மினிட்ல கண்ணுக்கு தெரிஞ்சு ஹையர் லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3க்கும் மேலே இருக்குது. தெரியுதா, 1 ஹவர் 15 மினிட் 5 மினிட் இந்த 3க்கும் மேலே இருக்குது. அப்போ அடுத்த 4 மணி நேரம் என்ன பண்ணணும், அதிகபட்சம் வந்து இதுக்குள்ளே வரணும், வந்து ஃபியூல் அடிச்சுட்டு இதுக்கு கீழே பாடி விக்கு வைக்கக்கூடாது. பாடி வச்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த சோர்ஸுக்கே வந்துடும். பார்த்தீங்களா, இந்த சோர்ஸுக்கு வந்துடும். இந்த சோர்ஸோட அடுத்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த சோர்ஸுக்கே வந்துடும். அதுதான் நான் சொன்னேன், இது சோர்ஸுக்கு வந்துட்டு பெட்ரோல் ஃபியூல் அடிச்சுட்டு மேலே போகும், அப்படி இல்லைன்னா அதை தான் நம்ம என்ன சொன்னோம், ஒரே இடத்துல வரைஞ்சோம். அப்போ இதுக்கு ஒன்று ஆல்ரெடி இங்கே இருக்குது. இப்போ 2வது என்ன பண்ணோம், இதோட சுருக்கி வரைகிறது இங்கே வரைஞ்சோம். அப்போ என்ன இருக்குது, அதுவும் அந்த இடத்துல தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு கீழே சுருக்கி வரைகிறது எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. எப்படி வரைஞ்சாலும் அதான் சொன்னேன், எப்படி வரைஞ்சாலும் அது அந்த இடத்துல தான் வரும். புரியுதுங்களா? அதனால தான் சொன்னேன், ஓவரால் எப்படி வரைஞ்சாலும். அதனால சொன்னேன், ஒரு கேண்டில் தான் ஒரு பேட்டர்னே ஆரம்பிக்குது, ஒரு பேட்டர்னில் தான் ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கேண்டில்ங்கிறது ஒரு புள்ளி மாதிரி, ஒரு கேண்டில்ங்கிறது ஒரு புள்ளி மாதிரி. அதில் 2 கேண்டில் இருக்குது, சிகப்பு கலர் கேண்டில், பச்சை கலர் கேண்டில். புரியுதுங்களா? அப்போ அந்த சிகப்பு கலர் கேண்டில் மேலேருந்து கீழே வருதுன்னா வந்து திரும்ப பச்சை கலர் கேண்டில் அப்படி மேலே போச்சு அப்படின்னா அது ஒரு வி பேட்டர்ன்றோம். அப்போ ஒரு கேண்டிலாக இருந்துச்சு மார்க்கெட் முதல்ல. அப்போ அடுத்த கேண்டில் என்ன நடந்திருக்கு, இப்போ இது ஒரு கேண்டில் அப்படின்னா அடுத்த கேண்டில் சிகப்பு கலர் கேண்டில். இப்போ முதல் தடவை கொண்டு வந்ததோட பையர் வந்து 2வது தடவையும் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்து 3வது கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் பச்சை கலர் கேண்டில். அப்போ என்ன இருக்குது, 2வது தடவை கொண்டு வந்ததை விட இப்போ 3வது தடவை பையரால் கொண்டு போக முடியல, செல்லரால் கொண்டு போக முடியல. அப்போ பையரோட கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. அப்போ பையரோட கண்ட்ரோல் எடுத்தால் இதை தாண்டி கொண்டு போனால் தான் பையர் மேலே கொண்டு போக முடியும், இல்லைன்னா என்ன நடக்கும், மறுபடியும் மார்க்கெட். அப்போ இது வரைக்கும் சிகப்பாக வந்து பச்சையாக மாறினது என்னது, ஒரு பேட்டர்ன், வி பேட்டர்ன். மேலேருந்து வந்து சிகப்பு கலர் கேண்டிலாக வந்து கீழேருந்து பச்சை கலர் கேண்டிலாக போயிருக்கு, வி பேட்டர்ன். அப்போ ஒன்று என்ன நடக்கணும், இந்த வி பேட்டர்னில் நம்ம 3 பார்த்துருக்கோம். ஒன்று என்ன பார்த்துருக்கோம்,
ஈக்குவல் வி பேட்டர்ன், எக்ஸ்ட்ரா வி பேட்டர்ன், ஃபெயில்டு வி பேட்டர்ன், இந்த மூணெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இங்கேருந்து வந்து இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்கள், இங்கே வந்து இதை தாண்டி 25, 50, 75, 100 போக முடியாமல் திரும்பி வந்திருக்கு. அப்போ இது ஃபெயில்டு வி பேட்டர்ன். மறுபடியும் எங்கே வந்திருக்கு, இங்கே வரைக்கும் வந்து சிவப்பு கலராக வந்து பச்சை கலராக போயிருக்கு. இது பாருங்கள், அகைன் 25, 50, 75, 100 போக முடியல. அப்போ ஃபெயில்டு வி பேட்டர்ன். ஃபெயில்டு வி பேட்டர்னா என்ன அர்த்தம், இந்த லோ உடச்சு லோ வைக்கும். மறுபடியும் பாருங்கள், இது ஓவரால் டெப்த்து 25, 50 வரைக்கும் போயிருக்கு, அதை தாண்டி போக முடியல. அப்போ என்ன நடக்கும், அதுவும் ஃபெயில்டு வி பேட்டர்ன் தான். அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து 50 வரைக்குமே போயிட்டு வேகமாக முடியலன்னா மறுபடியும் வேகமாக கீழே வரும், இந்த டெப்த் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அப்போ இப்போ என்ன நடந்திருக்கு, அகைன் 50% நோக்கி போயிட்டு இருக்கு. இப்படி தான் மார்க்கெட்டோட அந்த டெப்த் இருக்கும். அப்போ ஒரு கேண்டில் ஆரம்பிக்கிறது பேட்டர்ன். அப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட பேட்டர்ன். அப்போ இங்கே ஒரு வி பேட்டர்ன் இருக்கு, இங்கே ஒரு வி பேட்டர்ன் இருக்கு, இங்கே ஒரு வி பேட்டர்ன் இருக்கு, இங்கே ஒரு வி பேட்டர்ன் இருக்கு. இது மொத்தமாக சேர்த்தா இது வந்து ஒரு ட்ரெண்டு. அப்போ இது மொத்தமாக என்ன சொல்கிறோம், இது ஒரு டெப்த்துன்றோம். டெப்த்துக்கு தந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறது, ஒரு கிணத்துல கல்லை போடுற மாதிரி, சின்ன கல்லை போட்டால் தண்ணியோட அதிர்வு கொஞ்சமாக இருக்கும், பெரிய கல்லை தூக்கி அதே கிணத்துல போட்டிங்கன்னா தண்ணியோட அதிர்வு அவ்வளோ தூரம் இருக்கும். அந்த விதியை யாராலும் மாற்ற முடியுமா, அந்த சயின்டிஃபிக் ரூலை ஒருத்தராலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு டெப்த் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ரகசியம் தெரிஞ்சவனால தான் பணக்காரன் பணம் சம்பாதிக்கிறான். அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், பவுண்ட்ரியாக உங்களுக்கு பிரித்து, ஷார்ட் டேர்ம் பவுண்ட்ரி, மைக்ரோ ஷார்ட் டேர்ம் பவுண்ட்ரி, மிட் டேர்ம் பவுண்ட்ரி, லாங் டேர்ம் பவுண்ட்ரி. இந்த இடத்துல பையரோட இன்வால்மெண்ட் இப்படி இருக்கும், இத்தனை ட்ரேட் எடுத்தால் இத்தனை ட்ரேடு நெகட்டிவில் போகும், இத்தனை ட்ரேடு பாசிட்டிவில் போகும். இது எல்லாமே பண்ணுறது எதுனா, இந்த மாதிரி மார்க்கெட்டோட டெப்த் இருக்குன்னா அதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த விஷயம் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால தான், இந்த ரகசியம் தெரிஞ்சதுனால தான் பணக்காரன் பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கான். புரியுதா? அப்போ என்ன அர்த்தம், இப்போ ஒரே இடத்துல கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டோட அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு இடத்துல கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுதான் நான் இப்போ நான் சொன்னேன். இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு 1 ஹவரில் அதிகபட்சம் ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பையர் கொண்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, ஃபியூல் போட வரணும். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆட்டோமேட்டிக்காக இந்த 50% தாண்டி கீழே போயிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, மேலே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டாவது என்ன பண்ணும், பையர் கொண்டு வந்த இந்த தூரத்தை தான், பையர் கொண்டு போன இந்த தூரத்தை தாண்டி செல்லர் கொண்டு வந்த தூரத்தை கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டையும் தாண்டி, இப்போ இது ரெண்டையும் தாண்டி மேலே போனால் தான் மார்க்கெட் மேலே போக முடியும். அடுத்து இப்போ பையர் கொண்டு போயிட்டு இருக்க தூரம், புரியுதா, கொண்டு போயிட்டு இருக்க தூரம் நான் ஏற்கனவே சொன்னதான், இதை விட இது பெருசு. கவனிங்க, இது அதிகபட்சம் ரொம்ப பெருசு இந்த ஏரியாவில் கண்ணுக்கு தெரிஞ்சு. அப்போ இது லாங் டேர்ம்னு வச்சுக்கலாம். அதை விட கொஞ்சம் சின்னது இது, பையர் கொண்டு போனது, செல்லர் கொண்டு வந்தது. இப்போ பையர் கொண்டு போயிட்டு இருக்குது, இதை விட இன்னும் சிறுசு. அப்போ இது ஒரு ஷார்ட் டேர்ம் மாதிரி, இது ஒரு மிட் டேர்ம் மாதிரி, இது லாங் டேர்ம் மாதிரி. இது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு, இது ஒரு மிட் டேர்ம் ட்ரெண்டு, இது ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டு. இதை மொத்தமாக கனெக்ட் பண்ணும்போது நமக்கு 3 50% லைன் இருக்குது. அப்போ இந்த 3 50% லைனுக்கு மேலே டோட்டலாக மார்க்கெட் மெயின்டைன் ஆனால் மட்டும்தான் இந்த சோர்ஸுக்கு வர முடியும். இந்த 3 50% கீழே மார்க்கெட் மெயின்டைன் ஆச்சுன்னா இந்த சோர்ஸுக்கு மார்க்கெட் வந்துடும். இவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த சோர்ஸுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும், அதிகபட்சம் பேஸ் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இந்த லைன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. மேலே இந்த லைனு, அதுக்கப்புறம் இந்த லைனை உடைச்சுன்னா ரொம்ப அக்ரெசிவாக மேலே போயிடும். இவ்வளோதான் விஷயம். அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு இருக்கிற இடத்துல இருந்தே பண்ணலாம், இல்லை வந்து அடுத்தடுத்த ஃப்ரேம் டவுன் கிரேட் பண்ணியும் போகலாம். அதுக்கு தான் நம்ம 1 ஹவரில் இருந்தோம், 15 மினிட் போய் காமிச்சேன், அதுக்கப்புறம் 5 மினிட் போய் காமிச்சேன். இப்போ டவுன் கிரேட் பண்ணி போனீங்கன்னா என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த ஃப்ரேமில் அதிகபட்சம் ஹையர் லோயர் என்ன இருக்கோ அதை மட்டும் டக்குன்னு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 3 பவுண்ட்ரி உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால தான் சொன்னேன், ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 5 மினிட், 15 மினிட், 1 ஹவர், இது நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்தியா மார்க்கெட்டில் நிஃப்டியிலலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃப்ரேமெல்லாம் பார்க்கணுன்னு நான் பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் தெளிவாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நிஃப்டியோட மார்க்கெட் வந்து 8 மணி நேரம் தான். கரெக்டாக? சரி, அப்போ என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் இதை வந்து எனக்கு இன்டெப்த்தாக தெரியணும், பெருசாக தெரியணும் அப்படின்னா, இன்னும் அடுத்தடுத்த பவுண்டரி பெருசாக தெரியணும்னா அப்போ அதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறோம், அதிகபட்சம் 1 ஹவர் அப்கிரேட் பண்ணி போகணும். அப்போ 1 ஹவருக்கு அப்புறம் என்ன இருக்குது, 4 ஹவர். அப்போ 4 ஹவர் அதிகபட்சம் என்ன இருக்குது, ஹை அண்ட் லோ இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 50% லைன் கிடச்சிருக்கு, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ மார்க்கெட் என்ன இருக்குது, 2 50% லைனுக்கு மேலே இருக்குது. அப்போ மேலே இருக்க மார்க்கெட் பாருங்கள் அக்ரெசிவாக பெரிய கேண்டிலாக போட்டிருக்கு. அப்போ இதை தாண்டி என்ன பண்ணக்கூடாது, கீழே வரக்கூடாது. கீழே வந்துச்சுன்னா அதிகபட்சம் இங்கே வரும், இந்த பாடி வீக் வரும், இங்கே பாடி வீக் வரும், இந்த பவுண்டரிக்கு வந்துடும். அதுதான் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இங்கே வந்துடும். சரியா, கவனிங்க. அப்போ என்ன பண்ணுது, நம்ம ஃப்ளாட்டாகவே பார்ப்போம், நுணுக்கமாக நமக்கு தேவையில்லை, ஃப்ளாட்டாக பார்ப்போம். அப்போ என்ன, இந்த 50% தாண்டி கீழே வந்துச்சுன்னா எங்கே வரும், இந்த 50% லைனுக்கு வரும். அவ்வளோதான் விஷயம். சரி, அடுத்து என்ன பண்ணுறோம், டேக்கு போகிறோம். அப்போ டேயில் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஹையெல்லாம் எங்கே இருக்குது, சார்ட்டை ரீசெட் பண்ணுவோம்,
கண்ணுக்கு தெரிஞ்ச அதிகபட்ச ஹை எல்லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த 50% இதெல்லாம் உடைச்சா இந்த 50%க்கு மேலே போகணும். அப்போ மொத்தத்தில் என்ன நடந்திருக்கு, டேயோட 50% லைனுக்கு கீழே இருக்குது, அண்ட் தென் 4 ஹவர் அண்ட் தென் 1 ஹவருக்கு மேலே இருக்குது. அப்போ என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் உடைச்சா மட்டும்தான் இந்த சோர்ஸுக்கு வர முடியும். இல்லைன்னா அதிகபட்சம் இப்போ இதோட இதுக்கு வருவோம், அதிகபட்சம் கீழே வந்தால் ஃபியூல் போடுறதுக்கு எங்கே வரலாம், இங்கே வந்திருக்கு. இப்போது அடுத்து இன்னும் வந்தால் இங்கே வரலாம். இங்கே வந்துட்டு ஃபியூல் போட்டுட்டு இதை தாண்டிச்சு அப்படின்னா ரொம்ப வேகமாக இந்த சோர்ஸ் வரைக்கும் போயிடும். அப்போ தாண்டலை அப்படின்னா என்ன போகும், ஆட்டோமேட்டிக்காக இதை உடைச்சதுன்னா இந்த சோர்ஸ் வரைக்கும் வரும். அப்போ இதை உடைச்சிச்சுன்னா அப்போ என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இதை விட பெரிய ஃப்ரேம் என்னது, டே வீக் மந்தெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பவுண்ட்ரி. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பவுண்ட்ரினா அதிகபட்சம் ஹை அண்ட் லோ இங்கே இருக்குது. அப்போ ஏற்கனவே இதோட 50% கிட்ட தான் மார்க்கெட் நிற்கிது. இதை உடைச்சதுன்னா இதோட சோர்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதான் நான் சொன்னேன், இதெல்லாம் உடைச்சது மார்க்கெட்டுனா டே கேண்டிலே ரொம்ப பெருசாக போட்டு மார்க்கெட் இங்கே வந்துடும். அதனால தான் நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதிகபட்சம் வெரி வெரி லாங் டேர்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிட்காயின் ஓவராலாக கீழே தான் வரும். கிட்டத்தட்ட 35,000 to 40,000 அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரும். அந்த இடத்துல தான் எங்களோட ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம், பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல தயாராக இருக்கும் பணத்தை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறத நான் சொன்னேன். பட் இதுக்கிடையில் என்ன நடக்கும், மார்க்கெட் போய் 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 கீழே வரும். இப்போ என்ன எப்படி வரும், போயிட்டு இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல 1 ஹவரில், அதே தான் நீங்கள் போட்டிருக்கு கவனிங்க. 1 ஹவரில் வந்திருக்கு, கவனிங்க. 1 ஹவரில் வந்தால் தான் இங்கே நடந்திருக்கு. வந்திருக்கு, ஒரு சிங்கிள் லேயர் வச்சிருக்கு. அப்போ இந்த லோ உடச்சி லோ வச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு டபுள் லேயர் வச்சிருக்கு. அப்போ இது மாதிரி இது 2 மடங்கு வச்சிருக்கு. இப்போ என்ன இருக்குது, இந்த லோ உடச்சி லோ வச்சிருக்கு. இந்த இடத்துல தான் மொதல் டைம் மல்டிபிள் லேயர் வச்சிருக்கு. மல்டிபிள் லேயரும் வச்சு பெரிய அளவில் இன்னும் மூவ் பண்ணலை. அப்போ இந்த கீழே உள்ள இந்த பாடி வீக்கை தாண்டி உடைக்க முடியாமல் வச்சு என்ன பண்ணணும், இதை உடச்சி இங்கே வரைக்கும் போகணும். அப்போ அது எங்கே வரைக்கும் போகும், இது உடைக்க முடியாமல் போச்சுன்னா எங்கே வரைக்கும் போகும், ஆட்டோமேட்டிக்காக இதுக்கப்புறம் மேலே எங்கே சோர்ஸ் இருக்கோ அங்கே வரைக்கும் போகும். கரெக்டாக நம்ம பார்த்தோம்லே அங்கே வரைக்கும் போகும். அப்போ இதை தாண்டி என்ன நடந்திருக்கு, மேலே போகுது. அப்போ இதை உடைச்சது அப்படின்னா, அப்போ பாருங்கள், இதை உடைச்சதுன்னா இங்கே இருக்குது சோர்ஸ், இங்கே இருக்குது. இந்த இடத்துக்கு வேகமாக டே கேண்டில் ரொம்ப அக்ரெசிவாக போட்டு வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாமே வீக்லி நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ இந்த டே கவனிங்க, டே கேண்டிலோட இப்போ சிங்கிள் மல்டிபிள் லேயராக போட்டு மேலே போயிருக்கு. இப்போ பாருங்கள், ரெட் கலர் கேண்டில் ஒவ்வொன்றா கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் டே கேண்டில் சார்ட் எடுத்து நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். 50% கீழே உள்ளதை மட்டும் நீங்கள் எடுங்க ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட. அப்போ என்ன எனக்கு இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் போட்டு வந்திருக்கு. அப்போ இதை உடைச்சதுன்னா இதோட வெர்ஷன் 2, வெர்ஷன் 1 முடிஞ்சு, இப்போ இதோட வெர்ஷன் 2 போட்டுச்சுன்னா இது மாதிரி பெரிய பெரிய கேண்டில், இது இந்த ஏரியா டு இந்த ஏரியா வரைக்கும் எவ்வளோ பெரிய சைஸ் கேண்டில் போட்டிருக்கோம், இது மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு பெரிய கேண்டில் போட்டு கீழே போகும். ஏன்னா அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட சோர்ஸ் எந்த இடத்துல இருக்குது, இதோட சோர்ஸு இங்கே இருக்குது, புரியுதுங்களா. இதோட சோர்ஸ் இங்கே இருக்குது. அப்போ இந்த சோர்ஸோட 50% தாண்டி இப்போ மார்க்கெட் கீழே நிற்கிது. மேலே போனால் இதை தாண்டி போனால் மட்டும்தான் போக முடியும். இல்லைன்னா இந்த சோர்ஸுக்கு வர்றதுக்கு ரொம்ப அக்ரெசிவாக போகும். இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன், டே வீக் மந்தெல்லாம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம அதிகபட்சம் 5 மினிட்டு 15 மினிட்டு 1 ஹவர் இது ட்ரேடுக்கும் அதோட எக்ஸ்பேன்ஷனுக்கும், அதாவது அந்த ட்ரேடு மாட்டி போனால், அந்த ட்ரேடு நெகட்டிவில் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதோட மெக்கானிசம் பண்ணுற ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 1 ஹவர் 4 ஹவர் டே, இந்த ஜோனில் தான் நீங்கள் மெக்கானிசம் பண்ண முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன், ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணி அந்த ட்ரேடு லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இன்ட்ராடே ட்ரேடை வச்சே இன்ட்ராடே ட்ரேடை லாஸையும் எடுத்து லாபத்தையும் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. கட்டாயம் அது முடியாது. இன்னும் நிலைமை ஒஸ்ட்டாக தான் ஆகும். ஒரு நாள் ஒரு ட்ரேட் எடுத்து அது லாஸில் போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து 1 வீக்கோட எக்ஸ்பைரி எடுத்து அந்த லாஸை சரி பண்ணி ப்ராஃபிட் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ கண்ணு முன்னாடி அதான் காட்டுறேன், மார்க்கெட் இதை உடைச்சதுன்னா 25 உடைச்சா 50 தான் போகும், 50 உடைச்சா 100 தான் போகும், 100 உடைச்சா அடுத்த பவுண்ட்ரியோட 50 அப்கிரேட் பவுண்ட்ரி பெரிய பவுண்ட்ரியோட 50க்கு தான் போகும். இதெல்லாம் தெளிவாக சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் உட்காந்துட்டு எல்லா இடத்துலையுமே மார்க்கெட்டை வந்து நான் இன்ட்ராடே மாதிரி பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அப்படியே ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு அடமெண்ட்டாக எடுத்துட்டு இப்போ மார்க்கெட் ஓகே செல் ட்ரெண்ட் தான் வேகமாக கீழே போகுது, அந்த செல்லை எடுத்து நீங்கள் எத்தனை பாயிண்ட் பிடிப்பீங்க அதிகபட்சம், அங்கேயும் நீங்கள் சிஸ்டம் படி பண்ணுறீங்க 1:2 1:1 1:3 பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ எப்படி ப்ராஃபிட் வரும். அதனால தான் சொன்னேன், டிரைவிங் மாதிரி ட்ரேடிங்கிறது டிரைவிங் மாதிரி, கூட்டம் அதிகமாக இருக்குன்னா மெதுவாக போகணும், ஃப்ரீயாக இருக்குன்னா வேகமாக போகணும். மெதுவாகவும் போகிற மாதிரி இருக்கும், வேகமாகவும் போகிற மாதிரி இருக்கும், மெதுவாக வேகமாக இப்படி தான் டிரைவிங் பண்ணணுமே ஒழிய நான் எல்லா இடத்துலையும் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போவேன்னா கண்டிப்பாக உங்கள் வண்டி ரொம்ப தூரம் போய் சேராது. புரியுதா. அது மாதிரி நான் எல்லா இடத்துலையும் நான் ரொம்ப ஸ்லோவாகவே போவேன்னா நீங்கள் கார் வாங்கினதுக்கு யூஸும் கிடையாது. அப்போ வேகமாக போக வேண்டிய இடத்துல வேகமாக போகணும், மெதுவாக போக வேண்டிய இடத்துல மெதுவாக போகணும். அதே மாதிரி தான் எப்படி டிரைவிங்கோ அதே மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் ஹெவியாகவும் போட்டுறக்கூடாது,
எல்லா இடத்துலையும் பயந்துக்கிட்டு கம்மியாகவும் போட்டுறக்கூடாது. கம்மியாக ஹெவியாக போட வேண்டிய இடத்துல ஹெவியாக போடணும், கம்மியாக போட வேண்டிய இடத்துல கம்மியாக போடணும். அப்போ தான் இந்த லாஸை மீறி உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிட்டத்தட்ட இந்த லைவ் ட்ரேட் பண்ணுறவங்களாம் ஒரு 30 ட்ரேடுக்கு மேலே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? எல்லா ட்ரேடும் கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணுவோம். நம்ம எந்த இடத்துலையும் ஸ்டாப் லாஸ்லாம் வைக்கிறது இல்லை. பணக்காரன் ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டான். புரியுதா? பணக்காரன் கடன் வாங்க மாட்டான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். சிந்திக்க தெரிஞ்சவங்க சிந்திங்க. பணக்காரன் அசட்டை தான் பிஸ்னஸாக பண்ணுவான். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஸ்டாக்குங்கிறது ஒரு அசட்டை வாங்கி தான் வைக்கிறான். அவன் எந்த பணக்காரனும் போயிட்டு ஃபியூச்சரை வாங்கி வைக்கிறேன், ஆப்ஷனை வாங்கி வைக்கிறேன்னு வாங்கி வச்சுட்டு அதை என்ன அக்ரிமெண்ட்டை அசட்டாக அவன் வாங்கி வைக்க மாட்டான். ஒரு கான்ட்ராக்டை அசட்டாக வாங்கி வைக்க மாட்டான். அதான் நான் அடிக்கடி சொன்னேன். உங்கள்கிட்ட ஒரு ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக்கு, ஒரு ஈக்விட்டி ஸ்டாக் இருந்தால் கூட லோன் கிடைக்கும், மார்ஜின் கிடைக்கும். ஆனால் நீங்கள் 500 கோடி ரூபாய்க்கு ஃபியூச்சர் லாட் எடுத்து வச்சுருக்கேன், ஆப்ஷன் லாட் எடுத்து வச்சுருக்கேனாலும் 5 பைசா கூட அதை நம்பி லோன் கிடைக்காது. ஏன்னா அது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது, அது ஒரு கான்ட்ராக்ட் வேல்யூ. புரியுதா? பணக்காரன் கான்ட்ராக்ட் வேல்யூ அவனோட அசட்டை காப்பாற்றுறதுக்காக தான் வாங்குவானே ஒழிய அசட் இல்லாமல் கான்ட்ராக்ட் வேல்யூவில் அவன் வாங்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார் இல்லாமல் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் கையில் இருந்தால் காசு போகும். காரு இருந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தால் தான், அப்போ கூட நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக அதை எடுக்கிறது இல்லை. காரோட மதிப்பு குறைஞ்சா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பணம் வரும். காரோட மதிப்பு குறையாமல் அந்த போட்ட காசை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு, அசட்டோட வேல்யூவை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த என்னது ட்ரேடிங் சப்போர்ட்டிங் டூல், ஃபியூச்சரு, ஆப்ஷன்ஸ், இது எல்லாமே. அடிப்படை கூட தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சும்மா போயிட்டு நானும் ட்ரேட் பண்ணுறேன்னு கிளம்பி வந்துடுறீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் தெளிவாக அடிக்கடி சொல்லுவேன், இதை புரிஞ்சுக்கோங்க. ஒன்று முழுசாக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான். ஏன்னா ஒன்ஸ் அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் உங்களை விடாது. புரியுதுங்களா? நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட்டை நீங்கள் விட்டுட்டு தூரமாக போகிற ஸ்டேஜில் போயிடுங்க. உங்களால் நான் உட்காந்துட்டு இதை கற்றுக்கலாம் மாட்டேன், அதுக்கான டைம் எல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னா மார்க்கெட்டை நீங்கள் விடுற கண்டிஷனில் இருக்கும்போதே விட்டுட்டு போயிருங்க. இல்லைன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் விடணும்னு நினச்சாலும் மார்க்கெட் உங்களை விடாது. இந்த இடத்துல பை எடுக்கக்கூடாதுன்னு தெரியும், கட்டாயம் மார்க்கெட் வந்து உங்களை விடாது. நேற்று கூட ஒருத்தவங்க பேசுனாங்க, டாக்டர், இவ்வளோக்கும் டாக்டர். அதானே சொன்னல, படித்தவங்க படிக்காதவங்க ஏழை பாலை இதுக்கெல்லாம் எமோஷனுக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண் பெண் இதெல்லாம் எமோஷனுக்கு அந்த முன்னாடி அதெல்லாம் அந்த வேறுபாடே பார்க்காது மார்க்கெட். எல்லாரும் ஒன்று தான். எவ்வளோ பெரிய படித்த ஆளாக இருந்தாலும் ஒன்றும் இங்கே அசைக்க முடியாது. அதனால தான் சொன்னேன், ஒன்று தெளிவாக கற்றுக்கிட்டு மார்க்கெட்டை உங்கள் கண்ட்ரோலில் எடுங்க. வாழ்க்கை முழுதும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு அடிமை மாதிரி சம்பாரித்து கொடுக்கும். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டை உங்கள் கண்ட்ரோலில் எடுக்காமல் நீங்கள் மார்க்கெட்டில் ஏனோ தானே நினச்சிங்கன்னா மார்க்கெட்டுக்கு நீங்கள் நல்ல ஒரு அடிமை மாதிரி. என்னத்தை விற்று போடுவீங்க, என்னத்தை இழப்பீங்க, அதான் இது. நீங்கள் மார்க்கெட்டுக்கு இழக்கிறது என்னன்னே தெரியாது. ஒரு டேஷை ஃபில் பண்ணி அதில் என்னெல்லாம் இருக்கோ ஃபில் பண்ணால் கூட அத்தனையும் நீங்கள் இழந்துட்டு நடுத்தருவில் ஓட்டாண்டியாக நிற்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான பிஸ்னஸ் இது. ஏன்னா இது ஃபுல்லி எமோஷ்னல் பிஸ்னஸ். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்ற பிஸ்னஸாக கூட லாஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும், கொஞ்சம் டைம் கொடுக்கும், இருக்கிறத விற்றுட்டு கரையேறிடலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. இழுத்து 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 மொத்தமாக உங்களை, அதானே சொன்னேன் இல்லையா, பச்சையாக சொன்னேன், இதை விட்டுட்டு நீங்கள் போகணுன்னு நினைக்கிற ஸ்டேஜில் அது உங்களை விடவே விடாது. இதே மாதிரி தான் தண்ணி அடிக்கிறவனை, அதே மாதிரி தான் இந்த அறிவை மழுங்க பண்ணிடும். தண்ணி அடிக்கிறவனுக்கு தெரியாமையா இருக்குது நம்ம தண்ணி அடிக்கிறோம், சாக்கடையில் விழுந்து கிடக்கிறோம், பொண்டாட்டி பிள்ளைலாம் கஷ்டப்படுது, அப்படிலாம் தெரியாமையா இருக்கு? நல்லா தெரியும். நீங்கள் எந்த தண்ணி அடிக்கிறவங்க கேட்டு பாருங்க, நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஆனாலும் அவங்களால அதை விட முடியலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மார்க்கெட் உங்களை ஒரு என்ன சொல்றது, அதை விட மோசமான நிலைமையில கொண்டு போய் விட்டுரும். அவனாவது என்ன ஆகும், அவன் அளவில் தான் பாதிப்பு இருக்கும். அவன் பாட்டு குடிப்பான், எந்திரிப்பான், காலையில் எந்திரிச்சு இந்த இடத்துல படுத்து கிடக்கமான்னு சட்டையை உதறிட்டு வீட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவான். ஆனால் இது வந்து எந்த லெவலில் உங்களோட டோட்டல் பொண்டாட்டி புள்ள வேலை அத்தனையும் கெடுத்து குட்டிச்சராக்கிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒழுங்காக சீரியஸாக முறையாக கற்றுக்கிட்டு சரியாக பண்ணுங்கள். கற்றுக்கிறவங்களாம் சரியாக பண்ணுவாங்கன்னா அந்த உத்தரவாதமும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் சரியாக பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. நம்ம தான் எடுக்கிற ட்ரேடு, எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட்டில் தானே போகுது. நம்ம எடுக்கிற எல்லா ட்ரேடும் தான் நெகட்டிவில் போனாலும் மெக்கானிசம் பண்ணி ப்ராஃபிட் கொண்டு வந்துடும்ல, அப்புறம் என்னன்னு பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு 10 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 100 ரூபா செலவு பண்ணிட்டீங்கன்னா அந்த 100 ரூபாயை காப்பாற்றுறதுக்கு 500 ரூபா செலவு பண்ணுவீங்க. 500 காப்பாற்ற 50,000 செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ பழைய மாதிரி நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிங்களோ அதை விட மோசமான நிலைமைக்கு போவீங்க. அதுக்கப்புறம் நீங்களே நினச்சாலும் கண்ட்ரோலாக மார்க்கெட்டை நீங்கள் வச்சுக்க முடியாது. அதனால தான் சொன்னேன், சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நமக்கு என்ன பண்ணுறோம், 100 டெமோ ட்ரேட் பண்ண சொல்கிறோம். எல்லாமே இந்த டெமோ ட்ரேட் ப்ராஃபிட் வருது லாஸ் வருதுலாம் சர்வசாதாரணமாக வந்துடும். அது மேட்ரு கிடையாது. சைக்காலஜிக்கலாக உங்களை ரெடி பண்ணுறது தான் முதல் வேலையை. அதுக்கப்புறம் 100 லைவ் ட்ரேட்.
அதனால இதோட சீரியஸ்னஸ் வந்து நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? நான் மார்க்கெட்ல காட்டுறது எல்லாமே வேலை செய்யும். நீங்க எடுத்து பாருங்க. ஒவ்வொரு இடத்தையும் நீங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன்னா, அது எப்படி வேலை செய்யுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க எடுத்து பாருங்க. பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இது 100% இது வேலை செய்யும். ஆனாலும் இதெல்லாம் ஒரு 10, 20% தான். இத வச்சு முழு தொழிலையும் பண்ண முடியாது. நீங்க ஏதோ டெக்னிக்கலா பண்ணலாம். ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஆனா இத வச்சு நீங்க முழு தொழிலையும் பண்ண முடியாது. அதான் நான் சொன்னேன். மார்க்கெட் ஒரு 25, 50, 75, 100 இந்த பவுண்டரி பிளஸ் எக்ஸ்டென்ஷன் பவுண்டரி. எக்ஸ்டென்ஷன் பவுண்டரினா 1 ஹவருக்கு அப்புறம் 4 ஹவர். அந்த பவுண்டரி தான் எக்ஸ்டென்ஷன் பவுண்டரி. இதை தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ண போகுது. ஆனா அவன் எந்த இடத்துல வச்சு இன்னைக்கு மார்க்கெட் ஆப்ரேட் பண்ண போறாங்கிறதா சஸ்பென்ஸ். புரியுதா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு செஸ் பிளேயர் மாதிரி தான். நமக்கு ஆப்போனண்டா விளையாடுறவன் இந்தந்த வழிகளெல்லாம் ஒரு 4, 5 வழியில மூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நாளில் எதை ஒன்று சூஸ் பண்ணுவாங்கிறது அவனோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. அப்போ அந்த ஒன்றை சூஸ் பண்ணா அந்த ஒன்றுக்கு 4 வழிகள் இருக்கும். அப்போ இதை இப்படி மூவ் பண்ணியிருக்கான்னா அடுத்த நாள் இப்படி எல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒவ்வொரு நாளையும் கண்டுபிடிச்சு உங்களோட டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் 100% லாஸ் மட்டும்தான் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், எல்லாம் தெரிஞ்சாதான் இதை தொழிலாக பண்ண முடியும். ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. ரொம்ப பரிதாபமாக மாறிடும். ஸோ அதனால் நான் எல்லாமே இங்கே ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் பார்த்தா பாருங்க, கேட்டால் கேளுங்கன்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது 100% உண்மை. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா பண்ணலாம். இல்லைன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் சொல்கிற மாதிரி உங்களோட கர்மா இந்த தொழில் மூலமாக தான் உங்களோட மொத்த எல்லாம் இழக்கணும்னு இருந்தால் அதை யாராலும் காப்பாற்ற முடியாது. நான் பச்சையாக சொன்னால் அதான். புரியுதா? நான் ரெண்டாவது இதையும் நான் சொல்கிறேன், பொழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் இதில் இருந்து இருந்து ஒழுங்காக பண்ணாமல் இருக்கிற எல்லாத்தையும் இழத்து நிம்மதி இழக்கிறத விட பேசாமல் போயிட்டு நல்லா பார்க்குற வேலையை பார்த்துட்டு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருங்க. அது இருந்தாலே போதும். இதை கேட்டு ஒரு 10 பேர் அந்த மாதிரி இருந்தீங்கனால அதுவே பெரிய புண்ணியம் தான் எனக்கு. அதை சம்பாதிக்கிட்டா போதும். புரியுதுங்களா? மற்றதெல்லாம் கிளாஸுக்கு வர்றவங்க வந்தால் போதும். இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் கிளாஸுக்கு வந்து தான் நான் சாப்பிடணுங்கிறது கிடையாது. அந்த ஸ்டேஜ் எல்லாம் நான் தாண்டி எங்கேயோ போயிட்டேன். எனக்கு பிடிக்குங்கிறதுனால இதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எந்த இடத்துலையும் கமர்ஷியலாக இல்லாமல் ஓப்பனாக நான் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து வந்து கோல்டோடது பார்க்கலாம். நம்ம கோல்டு பிட் அதுக்கப்புறம் நிஃப்டி எல்லாம் பார்த்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. டைம் என்ன ஆயிருக்கு, 40 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து கோல்டோடது கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ எதை எடுத்தீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக 1 ஹவர் சார்ட்டு போய் அந்த 1 ஹவர் சார்ட்டை ரீசெட் பண்ணி கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது அதை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். நான் இதெல்லாம் தொடர்ந்து நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன்னா அதை எடுத்து நீங்கள் பர்சனலாக வரைஞ்சி பார்த்து அது கரெக்டாக அது வேலை செஞ்சுருக்கா அப்படிங்கலாம் நீங்கள் பாருங்கள். 100% இது வேலையெல்லாம் செய்யும். அதில் எந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் வெறும் 20%, 10%, 20% சமாச்சாரங்கள் தான். அதனால் என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கற்றுக்கிட்டா முழுசாக கற்றுக்கோங்க தயவுசெய்து. அதுதான் நான் சொல்கிறது. இல்லைன்னா இதை விட்டு தூரம் போயிருங்க. 2 அட்வைஸ் தான் உங்களுக்கு. எக்காரணத்தை கொண்டு இதை பார்த்தேன், நல்லா தான் வேலை செஞ்சிச்சு, லைட்டாக பண்ணி பார்த்தேன், சின்னதாக பண்ணி பார்த்தேன்னு பண்ண ஆரம்பிக்காதீங்க. அங்கே தான் ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருப்பேன், மொத தண்ணி அடிக்கிறவன் மூடியே தான் மோந்து பார்த்துருப்பான். அவன் எடுத்த உடனே குவார்ட்டர் குடித்தவன் ஆஃப் அடித்தவனா இருக்க மாட்டான். மூடியே தான் மோந்து பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பீரை மட்டும் குடிடா ஒன்றும் செய்யாதரான்னு இருப்பாங்க. பீர் உடம்புக்கு நல்லதும்பாங்க. புரியுதா? அடுத்து அப்படி ஆரம்பிச்சு இதில் என்ன பரிதாபமான விஷயம்னா, குடிக்க கற்றுக் கொடுத்தவன் கூட தெரிஞ்சிருப்பான். ஆனால் கற்றுக்கிட்டவன் திருந்தாமல் ரோட்லையும் மேட்லையும் விழுந்து கிடப்பான். ரொம்ப பரிதாபமாயிரும். குடிக்கிறவனுக்கு எப்படி சிறுமூளை பாதிக்குது அப்படின்னா, சிறுமூளை என்னென்னா பெருமூளையில் ஸ்டோர் ஆகிருக்கெல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். வீடு எங்கே இருக்குன்னு தெரியும், பொண்டாட்டி யாருன்னு தெரியும், பிள்ளை யாருன்னு தெரியும். சிறுமூளை பாதிக்கும். சிறுமூளை பாதிச்சு அப்படின்னா என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகிருக்கெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மேலே உள்ள லேயர் லெவலில் உள்ளதெல்லாம் ஞாபகம் இருக்காது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடித்தவன் பாருங்கள், 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை எடுத்து இன்றைக்கி பேசி வம்புழுப்பான். அப்போ என்ன ஆயிருக்கு, சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகிருக்கிறதுலாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். குடிக்கிறத அதே மாதிரி. ஆனால் என்ன பண்ணுறங்கிறது அவனுக்கு தெரியாது. அதான் அந்த சிறுமூளை பாதிக்கிறது. என்ன பண்ணுறங்கிறதே தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு மட்டும் அவனுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறோன்னு தெரியாது. அதனால தான் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா காலையில் எடுத்து 4 பேர் சேர்ந்து குடித்தாங்க, பாட்டில் உடச்சி குத்தி விட்டான் அப்படிங்கிறது, பொண்டாட்டியை வெட்டி விட்டாங்கிறது, என்னென்னத்தையோ பண்ணிட்டாங்கிறது. புரியுதா? சொந்த மகளையே ஏதோ பண்ணாங்கிறது. இந்த மாதிரி அதாவது என்ன அர்த்தம், அவங்களுக்கு ஏதோ பண்ணுறோன்னு தான் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறோன்னு தெரியாது. அது நிதானம் தெரியும் போது தான் தெரியும். அதுக்கப்புறம் தெரிஞ்சு புண்ணியம் கிடையாது. அதே மாதிரியான ஒரு இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். அதை விட மோசமானது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறீங்கன்றது கடைசி வரைக்கும் தெரியாது. அதனால தான் சொன்னேன், வெறும் டெக்னிக்கலை வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்கும் தெரியாது, திசையும் தெரியாது. இதை முழுசாக கற்றுக்கிட்டாதான்
அடுத்து மார்க்கெட் எங்கே போகும், அடுத்து பணக்காரன் இந்த மூவுக்கு பணக்காரன் என்ன மூவ் பண்ணுவான், அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம எவ்வளவு அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கணும், அது நெகட்டிவ்ல போனால் ட்ரேடிங் சிஸ்டமில் என்னெல்லாம் வச்சு டைட் பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன மனநிலையோட இருக்கணும், இவ்வளவும் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து உங்களுக்கு இது புரியவே ஆரம்பிக்கும். நான் தான் ஏற்கனவே சொன்னதான், சிறுமூளை பாய்ச்சவனுக்கு ஏதோ பண்ணுறோன்னு தெரியும், ஆனால் என்ன பண்ணுறோன்னு தெரியாது, அது விடிஞ்சாதான் தெரியும், போதை தெளிஞ்சாதான் தெரியுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தெரிஞ்சு புண்ணியம் கிடையாது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன், எல்லாத்தையும் இழந்துட்டு ஐயோ போச்சே போச்சேன்னு கதறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு சரி, அதுக்கப்புறம் தான் முக்கியமான ஹைலைட்டே இருக்குது. சரி, இவ்வளோ பண்ணுறோமே, நம்ம சாக்கடையில் விழுந்திருக்கோமே, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கோம், இவனை இப்படி திட்டிருக்கோமே, அவனோட இவ்வளோ சண்டைக்கு போயிருக்குமே, அடுத்த நாள் குடிக்காமல் இருப்போமானா குடிக்காமல் இருக்க முடியாது. அதான் பிரச்சனையே. அதுதான் இங்கே பிரச்சனையே. அதுக்கு தான் உங்களை நான் வான் பண்ணுறது. அடுத்த நாள் இவ்வளவு நடந்தும் அடுத்த நாள் குடிக்க தான் தோணும். ஏன்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, நல்ல பழக்கம் ஆரம்பத்தில் உங்ககிட்ட நெருங்கி வராது. ஆனால் அதை நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அதை விட்டுட்டு நீங்கள் போக மாட்டீங்க. எப்போ வேணாலும் நல்ல பழக்கத்தை பாருங்கள், நான் எப்போ வேணாலும் அதை விட்டுட்டு நீங்கள் போகிறதுக்கு ஈஸி. ஒரு வாக்கிங் போகிறீங்க, 10 நாள் போகலன்னா டக்குன்னு அதை விட்டுட்டு தூரம் போயிடலாம். ஆனால் ஒரு ஒரு 5 வருஷமாக குடிச்சு பழவனை விட்டுட்டு போக சொல்லுங்கள், 10 நாள் கூட அதை அவன் விட முடியாது. அதாவது அவன் விடுறது இல்லை, அது அந்த கெட்ட பழக்கம் அவனை விடாது. அதனால தான் நான் சொன்னேன், நல்ல பழக்கம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் போக 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 அவ்வளோ பிடிச்சி போயிடும், அதை நீங்கள் விடவே மாட்டீங்க. அதனால தான் சொன்னேன், மார்க்கெட்டில் லாபம் எடுக்கிற அடிக்ஷன்ஸ், லாபம் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது வளர 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 அதை டேஸ்ட் பார்க்க நீங்கள் மார்க்கெட்டை விட்டுட்டு போக மாட்டீங்க. ஏன்னா மார்க்கெட்டு எப்போ வேணால் நீங்கள் விட்டுட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும், நீங்கள் விட்டுட்டு போக மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் லாபத்துக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க. ஆனால் இதே கெட்ட பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் விட்டுட்டு போகணும்னு நினச்சாலும் அது உங்களை விடாது. அதே மாதிரி தான் குடிக்கிற கெட்ட பழக்கம், அதே மாதிரி தான் இந்த மார்க்கெட்டோட நெகட்டிவ் சைடு லாஸுங்கிறது. புரிஞ்சுங்களா? ஒரு கட்டத்தில் நீங்கள் விட்டுட்டு போதுண்டா சாமி நமக்கு ஒன்றுமே தெரிலன்னு உதறிட்டு நீங்கள் போகலன்னா, ஒரு கட்டத்தில் நீங்கள் விட்டுட்டு போகணும்னு நினச்சாலும் அது உங்களை விடாது. இப்போ நான் சொன்ன இந்த நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் மாதிரி தான். நல்ல பழக்கம் உங்களை பிடிச்சி வைக்காது, ஆனால் அதோட டேஸ்ட் பிடிச்சி போய் நீங்கள் அதை விட மாட்டீங்க. கெட்ட பழக்கம் உங்களை பிடிச்சி வச்சிரும், ஆனால் நீங்கள் விடணும்னு நினச்சாலும் அது உங்களை விடாது. இதெல்லாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சும்மா நான் ஏனாதானு சொல்லலை, ரொம்ப சீரியஸான விஷயத்த உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அப்போ ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பண்ணாலும் எடுத்து நீங்கள் பாருங்கள். இப்போ அதிகபட்சம் செல்லர் கொண்டு வந்த தூரம் இது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே நமக்கு பையர் கொண்டு போன தூரம். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேங்க, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. அப்போ இந்த இடத்தோட பாடி விக்கு இங்கே இருக்குது, இந்த பாடி டூ விக்கு இங்கே இருக்குது, இந்த பாடி விக்குள்ளே பாடி வரலாம், கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அப்போ இதை தாண்டி கீழே போயிருந்தாலும் அடுத்த 3 மணி நேரத்தில் பாருங்கள் ஈக்குவலாக போட்டு மேலே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, அதிகபட்சம் பையர்ஸ் கொண்டு வந்த இந்த டிஸ்டன்ஸில் இப்போ என்ன பண்ணியிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக இந்த 50% தாண்டி அதிகபட்சம் செல்லர் கொண்டு வந்த தூரத்தில் இப்போ 50% தாண்டி போகிறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணுது. புரியுதா? சரி, இப்போ இது மேலே தான் போகுதுன்னா அப்போ என்ன பண்ணக்கூடாது, இப்போ பையர் கொண்டு போயிட்டு இருக்க இந்த தூரத்தோட இந்த 50% தாண்டி கீழே வரக்கூடாது. அப்போ முதல் 50% எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ரெண்டாவது இங்கே இருக்குது. அப்போ இதை தாண்டி கீழே வராமல் இருந்தால் மட்டும்தான் இது மேலே போக முடியும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி போகலாம், ஒரே ஃப்ரேமில் இருக்காமல். இப்போ கோல்டோட சார்ட்டில், இது கோல்டுன்னு பார்க்க வேண்டாம், இந்த சார்ட்டில் அப்படின்னு நீங்கள் பாருங்கள், எல்லா சார்ட்டும் அடிப்படை ஒன்று தான். கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி போனீங்கன்னா இப்போ அந்த இடத்துலையும் இதே தான் இருக்குது. அதிகபட்சம் செல்லர் கொண்டு வந்த தூரம், பையர் கொண்டு வந்த தூரம். இல்லை நம்ம என்ன பண்ணலாம், கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது அந்த இடத்த வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கிற ஹை அண்ட் லோ மட்டும் கனெக்ட் பண்ணலாம். அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது. அப்போ அடுத்து அதோட 50% எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 1 ஹவரோட 50% லைன் இங்கே இருக்குது. இப்போ மார்க்கெட் இங்கே போகுதுன்னா அடுத்து என்ன பண்ணணும், 50% இங்கே இருக்குது, இதை தாண்டி என்ன போயிருக்கு, இதை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை தாண்டி மேலே இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் மார்க்கெட் இங்கே வரும். இதை தாண்டி கீழே வந்து ஒரு 2-3 மணி நேரம் மார்க்கெட் மெயின்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சோர்ஸுக்கே வந்துடும். அப்போ இதை நீங்கள் எடுத்து கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணும். சரி, அடுத்து என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக 5 மினிட்டுக்கு போவோம். 5 மினிட்ல கண்ணுக்கு தெரிஞ்சு லோ அண்ட் ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்த 50% தாண்டி போகக்கூடாது. அப்போ இப்போ ஒரு பவுண்டரி தெரியுதா, 50% இங்கேயும் வரலாம். அப்போ இப்போ மார்க்கெட் கீழே வந்தால் எங்கே வரைக்கும் வரலாம், ஃபியூல் போடுறதுக்கு இங்கே வந்து இங்கே இருந்த மார்க்கெட்டு இங்கே 50% லைனை 15 மினிட்ஸு 15 நிமிஷத்தோட 50% லைனில் வந்து ஃபியூல் போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணிருக்கு, மேலே போயிட்டுருக்கு. இப்போ அதிகபட்சம் வந்தாலும் இங்கே வரைக்கும் ஃபியூல் போடலாம், போட்டு மேலே போகணும். இதை உடைச்சதுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ளே இதை உடைச்சதுன்னா அடுத்த 4 மணி நேரம் இதை தாண்டி போயிடணும். போகலைன்னா இன்னையோட மார்க்கெட் வந்து கீழே தான். அதுதான் விஷயம். இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் போய்ட்டு 1 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நல்லா கவனிங்க, மார்க்கெட் வந்து லாங் டேர்மில் இந்த 50% மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குது. லாங் டேர்மில் அப் ட்ரெண்ட். அப்போ என்ன பண்ணணும், முதல் 4 மணி நேரத்தில்
இங்கே ஒரு 50% லைன் இருக்குது, இங்கே ஒரு 50% லைன் இருக்குது. அப்போ ஷார்ட் டேர்ம் மிட் டேர்மில் அதிகபட்சம் இந்த இடத்துக்கு வரைக்கும் வரலாம். அப்போ அடுத்த 4 மணி நேரத்தில் இங்கே வந்து இன்னொரு 4 மணி நேரத்தில் இதை தாண்டி மேலே போனால் தான் இங்கே போக முடியும். ஆனால் இப்போ மார்க்கெட் ஓவரால் இதுக்கு மேலே தான் இருக்குது. இப்போ மேலே போனால் இங்கே போக முடியும், அவ்வளோதான் விஷயம். அப்போ கீழே போனால் இது வரைக்கும் போகலாம். இதை தாண்டி போச்சுன்னா அடுத்த 24 மணி நேரம் மார்க்கெட் கீழே தான். இதை தாண்டி அடுத்த 8 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் இது நடந்து அடுத்த 4 மணி நேரத்தில் இது நடக்காமல் இருந்திருந்தால் மார்க்கெட் வந்து மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கூட நுணுக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும். சரி, அப்போ அந்த 4 மணி நேரத்துக்கு இடையில எனக்கு நடக்கிறது இன்னும் அட்வான்ஸாக தெரியணும்னு என்ன பண்ணணும்? கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். இல்லைன்னா இன்னும் உள்ள சின்ன சின்ன ஃப்ரேமோட இப்போ என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக கவனிங்க. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், சின்ன சின்ன ஃப்ரேம்னா என்னது? 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸில் இப்போ அதிகபட்சம் இங்கே டவுன் கிரேட் பண்ணி வரையணும். அப்போ என்ன பண்ணணும்? 5 மினிட் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்தால் இங்கே தான் வரும். அதான் நான் சொன்னேன், ஃபியூல் போடுறதுக்கு இங்கே வரைக்கும் வரலாம். அப்போ இது மேலே தான் போக போகுதுன்னா இப்போ என்ன பண்ணக்கூடாது? இந்த 50% லைனை தாண்டி கீழே வரக்கூடாது. இப்போ என்ன இருக்குது? இந்த 50% லைனை தாண்டி மேலே போயிருக்கு. அப்போ இது ஒவ்வொன்றா ரீட் பண்ணுங்கள். இந்த 50% தாண்டி மேலே போயிருக்கு. இதை தாண்டி கீழே வந்தால் தான் இந்த சோர்ஸுக்கே வர முடியும். இந்த சோர்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை உடச்சா இங்கே வந்துடும். அப்போ இது வந்து மேலே போக முடியாமல் இதை தாண்டி இதுக்கு மேலே மெயின்டைன் பண்ணிச்சு 4 மணி நேரம் அப்படின்னா அடுத்த 4 மணி நேரத்தில் இதுக்கு கீழே வரக்கான வாய்ப்பு குறைவு. இன்னையோட மார்க்கெட் வந்து மேலே தான் போகும். அப்போ இந்த 4 மணி நேரத்தையும் இன்னும் சுருக்கி வரையணும்னா இந்த மாதிரி 3 பவுண்டரி. அப்போ இது அதிகபட்ச பெருசு. இது பாருங்கள், இது எடுக்கிறது 5 மினிட்ஸ் தான். அது லாங் டேர்ம், இது மிட் டேர்ம், இதுக்கு ஒன்று வரைங்க, இது ஷார்ட் டேர்ம். இப்போ கரண்ட்டாக கொண்டு போயிட்டு இருக்கு ஷார்ட் டேர்ம். அப்போ 3 பச்சை கலர் லைன் இருக்கா? 50% லைன் 1 2 3. இது ரெண்டையும் உடைச்சாதான், இந்த ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம் உடைச்சாதான் இந்த லாங் டேர்ம் கீழே வரும். அப்போ இது ரெண்டையும் உடச்சி இப்போ மார்க்கெட் மேலே இருக்குது. அப்போ என்ன இருக்கும்? மார்க்கெட் வந்து அடுத்த 4 மணி நேரம் மெயின்டைன் பண்ணிருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் பெரிய ஃப்ரேம் எங்கே இருக்குது? அதிகபட்சம் 1 ஹவரோடது, 15 மினிட்ஸோடது. அதிகபட்சம் 15 மினிட்ஸ் இந்த இடத்துல இருந்துச்சு, இங்கே வந்துடும். 1 ஹவரோடது இங்கே இருக்குது, இங்கே போயிடும். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் எடுத்து மார்க்கெட்டை எவ்வளவு சின்னதாகவும் பார்க்கலாம், எவ்வளவு பெருசாகவும் பார்க்கலாம். சரி, அடுத்து என்ன போகலாம்? நிஃப்டி போகலாம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் பாருங்கள். நம்ம தொடர்ந்து நிஃப்டி இதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல, கோல்டு பார்க்குறதில்ல. என்ன அடிப்படை ஒன்று தான். உலகத்தில் இருக்கிற சார்ட்டுன்னு சொல்லி என்னெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இது வேலை செய்யும். அடிப்படை ஒன்று தான். அதனால் இதை பாருங்கள். அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்ச லோ எங்கே இருக்குது? கவனிங்க. அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்ச லோ இங்கே இருக்குது 1. அடுத்து இது 2, அடுத்து 3. அவ்வளோதான் விஷயம். ஒரே இடத்துல இருந்து கூட நீங்கள் பார்க்கலாம். அப்போ இது என்னது? அதிகபட்சம் ஹை அண்ட் லோ, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம். சாரி, லாங் டேர்ம் அதை விட சின்னது, அதை விட சின்னது. சின்னதில் கிட்டத்தட்ட பெருசாகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்க்குற நேரம் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன இருக்குது? 3 இதுவும் ஒரே இடத்துலேருந்து பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கேன்? 3 50% லைன் இருக்குது. கவனிங்க, தெளிவாக கவனிக்கணும். இப்போ தான் கவனிக்கணும் விஷயம். 50% லைன் இருந்துச்சு. 50% லைனை தொட்டுட்டு எவ்வளோ கிளாரிட்டியாக வேலை செய்து பாருங்கள். தொட்டுட்டு லோ உடைக்க முடியாமல், இதை தாண்டி பாடி வைக்க முடியாமல் விற்க மட்டும் வச்சுட்டு மேலே போகுது. அப்போ இதோட 50% லைனை தாண்டி மேலே போகணும். அப்போ தான் இன்னும் மேலே போகும். மேலே போயிருக்கு, தெரியுதா? இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 2-3 நாளாக மார்க்கெட் இப்படியே இருந்ததா அக்ரெசிவாக உடச்சி இப்போ தான் கன்சிஸ்டண்ட்டாக பச்சை கலர் வச்சு போகுது. அப்போ அதோட 50% லைன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ இது வர்ற மார்க்கெட் இது வரைக்கும் வரலாம், ஃபியூல் போட்டு மேலே போகணும். மேலே போகிறதுனா இதை தாண்டி உடச்சி எப்போ கீழே வைக்கிதோ இந்த சோர்ஸுக்கு வந்துடும். இதை உடச்சா மட்டும்தான் இங்கே வரும். இப்போ மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 3 50% மேலே தான் இருக்குது. அப்போ இது லாங் டேர்ம், இது மிட் டேர்ம், இது ஷார்ட் டேர்ம். அப்போ இந்த பவுண்ட்ரி ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் இதை தாண்டி வந்தால் கீழே இது வரைக்கும் வரலாம், வந்துட்டு மேலே தான் போகணும். இல்லை இப்போ ஏற்கனவே கவனிங்க, இந்த இடத்துக்கெல்லாம் ஏற்கனவே வந்துட்டு சுருங்கி தான் இப்போ மார்க்கெட் பிளாஸ்ட் ஆகிருக்கு. மறுபடியும் இங்கே வரக்கான வாய்ப்பும் குறைவு. அவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை எடுத்து இன்ச் பை இன்ச்சாக ரீட் பண்ணலாம். இது ஒரே பவுண்டரியில் பண்ணுறது. சரி, எனக்கு இது வேண்டாம், நான் இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியே பார்த்துக்கிறேன் அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது 1 ஹவரில் இதை வரைங்க. அதோட 50% எங்கே? ஸோ இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் 15 மினிட் போங்க. ஷார்ட்டை ரீசெட் பண்ணி கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதுக்கு வரீங்க. அதுக்கப்புறம் 5 மினிட் போங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கே வரீங்க. அப்போ 3 50% லைன் கிடைக்கும். இப்போ 1 ஹவரில் போய் பாருங்கள். இந்த 3ஐயும் தாண்டி கீழே வந்தால் தான் மார்க்கெட் கீழே வரும். அந்த இடத்துல வரைஞ்சாலும் அதே தான் வரும். நான் சொன்னேனுங்க, நீங்கள் எப்படி போய் வரைஞ்சாலும் அதான். அதனால தான் இருக்கிற இடத்துலேருந்தே பார்க்கலாம், இல்லை போயும் பார்க்கலாம். அதான் சொல்லலை, ஒரு கேண்டில் அவ்வளோ துல்லியமாக மார்க்கெட்டில் வேலை செய்யும். நீங்கள் நினைக்கிறீங்க ஒரே ஒரு கேண்டில் தானே? இல்லை, அது சாதாரண விஷயம் கிடையாது. அடிக்கடி சொல்கிறது தான், ஒரு கேண்டிலை வச்சுட்டு 1 மாதம் கூட பேச முடியும். இந்த பக்கம் கேண்டிலும் போகாமல் அந்த பட்டுங்காமல் ஒரே கேண்டில், ஒரு கேண்டிலுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பச்சையாக சொல்லப்போனால் அந்த கேண்டிலே அடுத்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் எப்படியெல்லாம் இருக்க போகுதுங்கிறத ஒரு கேண்டிலே உங்களுக்கு தெளிவாக பேசும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது மார்க்கெட்டில். அவ்வளோ சவுண்டான டெக்னிக்கல் உங்களுக்கு தேவையில்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கு இவ்வளோ உட்காந்துக்கிட்டு நீங்கள் படிக்க தேவையில்லை. மீதம் உள்ள 90 மார்க் விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இதை வந்து ஒரு தொழிலாக பண்ண முடியும். அதனால தான் நம்ம ட்ரைனிங்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தியரி ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ப்ராக்டிக்கல் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். 95% ப்ராக்டிக்கல் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மார்க்கெட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான நாலேஜே அந்த ப்ராக்டிஸே கொடுத்துரும். லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதே விஷயத்தை திரும்ப பண்ண 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 என்ன ஆகும், நாலேஜ் வந்து அதை பழக 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 அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். சரியா? இந்த மாதிரி நம்ம ரொம்ப இது பண்ணி போனாலும் அப்படி தான் இருக்கும். சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணுறோம், அடுத்த 4 மணி நேரத்தில் மார்க்கெட் இப்போ மேலே தான் இருக்குது. இது இந்த 2 50% லைனை தாண்டினா மட்டும்தான் இங்கே வர முடியும். இல்லைன்னா ஃபர்தராக இது ரெண்டையும் உடச்சி இப்போ பவுண்டரியாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. பச்சை கலர் பாருங்கள், இது ஒன்று இது ஒன்று. அடுத்து கீழே மறுபடியும் ப்ளூ கலர் பாருங்கள், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. அப்போ இது வந்து இங்கே மேலே உள்ள பேஸு, கீழே உள்ள பேஸு, மிட்டம் பேஸு, இதை தாண்டி மேலே போச்சுன்னா மார்க்கெட் இந்த சோர்ஸ்க்கே போயிடும். அவ்வளோதான் விஷயம். சரி, இதையே நான் இன்னும் எனக்கு ரொம்ப சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் வழக்கம் போல் என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக 5 மினிட் போங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச 5 மினிட் ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது அதை கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இதை தாண்டி எங்கே வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், 1 ஹவர் போங்க. இப்போ 1 ஹவரில் போனீங்க 3 விஷயம். கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை அண்ட் லோ 1 மினிட்ல, அடுத்து கண்ணுக்கு தெரிஞ்ச 2வது மிட்டம், அதுக்கப்புறம் 3வது. 3ஐயும் கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 3 பச்சை கலர் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், இதை தாண்டி 1 மினிட் வந்தால் மட்டும்தான் இங்கே வரும். அப்போ இதை தாண்டிச்சுன்னா இங்கே வந்துடும். அவ்வளோதான் விஷயம். இதை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும், இன்றைக்கி வந்து அப் ட்ரெண்ட் தான். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர், அடுத்த 1 ஹவரே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் 1 மினிட்டோட இந்த 3ஐயும் எடுத்து வரைகிறது. 1 மினிட்டோட லாங் டேர்ம், 1 மினிட்டோட ஷார்ட் டேர்ம், 1 மினிட்டோட மிட் டேர்ம், இது 3 எப்படி வேணாலும் நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துக்கலாம். ஆனால் அந்த மேஜராக உள்ளதான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் 1 மினிட்ல இப்படி வரைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறதுனாலலாம் அது ஃபாலோ பண்ணாது. மேஜராக உள்ளதான் ஃபாலோ பண்ணும். அப்போ என்ன அர்த்தம், அடுத்த ஒரு கவனிங்க, 1 ஹவருக்குள்ள மார்க்கெட் இங்கே வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா இங்கே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 1 ஹவரில் இதுக்கு கீழே வந்துட்டு அடுத்த 1 ஹவருக்குள்ளே மார்க்கெட் இதை தாண்டி போக முடியலை அப்படின்னா இந்த சோர்ஸ்க்கே வந்துடும். அப்போ இதையும் தாண்டிச்சுன்னா மார்க்கெட் இப்படி தான் போகும். அப்போ இதை தாண்டி உடச்சா மட்டும்தான் இன்றைக்கி வரும். அப்போ ஒவ்வொரு 1 ஹவராக இங்கே எடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும். இவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து நீங்கள் துல்லியமாக 100% அதோட நகர்வுகள் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனாலும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியாத மார்க்கெட்டா, நான் பார்க்காத மார்க்கெட்டானு உங்களுக்கு என்னன்னு சொன்னாலே அந்த தலையில் கொம்பு முளைக்கும். அது முளைக்கக்கூடாது. மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நிதானமாக இருக்கீங்களோ, பணத்தை டேஸ்ட் பண்ணவங்க நிதானமாக இருந்துருவீங்க. பணத்தை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பணத்துக்காக இந்த விஷயத்த பண்ணுறவங்கெல்லாம் நிறைய பண்ண மாட்டீங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு எல்லா விஷயத்துலையும் பணத்துக்காக தான் பணத்துக்காக பண்ணுறவனு ஒன்று இருப்பான். 2வது அதை கரெக்டாக பிடிச்சி பண்ணுறவங்கன்னு ஒன்று இருப்பாங்க. பிடிச்சி பண்ணுறவன் ஜெயிச்சிருவான். பணத்துக்காக பண்ணுறவன் இவங்க கொஞ்சமாக காசு கொடுக்குறாங்க, அதனால் இதை இப்படி பண்ணால் போதும், இவங்க அதிகமாக காசு கொடுக்குறாங்க அதனால் இதை நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் விஷயத்த பண்ணுவானே ஒழிய அந்த இண்டஸ்ட்ரியில் பெருசாக சைன் பண்ணியிருக்க மாட்டான். பணமே இல்லைன்னா கூட அந்த விஷயத்த பிடிச்சி பண்ணுறவன் தான் அதை வந்து என்ன பண்ணுவான், சைன் பண்ணுவான். அதே மாதிரி தான் நான் அடிக்கடி சொல்கிறது, பணத்துக்காக பண்ணாதீங்க. இங்கே ரூல் என்னவோ, இங்கே பண்ண வேண்டிய எத்திக்ஸ் என்னவோ, பெரிய பணக்காரன் என்ன மாதிரி பண்ணுறானோ அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃபு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதானே சொல்லுவாங்க, இமிட்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இமிட்டேட்டாக அதை பார்த்து அப்படியே பணக்காரன் எந்த மாதிரி சிங்க் பண்ணுவான். நீங்கள் போகிறது சைக்கிளாக இருக்கும், ஆனால் உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் காரில் போகிற மாதிரியே இமிட்டேட் பண்ணணும். இப்போ நான் காரில் போயிட்டுருக்கேன், ஒரு பெரிய ஆடி காரில் போயிட்டுருக்கேன், இந்த காரோட மதிப்பு 2 கோடி ரூபா அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் இமேஜின் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது உங்களுக்கு நடக்கும். நான் நடந்து போகையில் சிஎன் ஷோட்டுக்கு நடந்து தான் நான் போவேன். நான் பஸ்ஸு கூட காசு இருக்காது, நடந்து போகையில் நான் காரில் போகிற மாதிரி இமேஜின் பண்ணேன். டெய்லி இமேஜின் பண்ணுவேன். நடந்து போகையில் காரில் போகிற மாதிரி இமேஜின் பண்ணேன். கைக்கு கிடைச்சது, கட்டாயம் கிடைக்கும். அதான் நான் சொல்கிறேன், இமிட்டேட் பண்ணுங்கள். அதாவது சொல்லுவாங்களா, ஒரு மனக்காட்சின்னு சொல்லுவாங்க. உங்கள் மைண்டில் நீங்கள் ஆசைப்படுங்க. மனதளவுலே நீங்கள் ஆசைப்படலைன்னா எப்படி உங்கள் வாழ்க்கையில் நிஜத்தில் நடக்கும். அதனால சொன்னேன், பணக்காரனை இமிட்டேட் பண்ணுங்க. உங்க கையில இருக்கிறது 10,000 தான், பரவாயில்ல, அதை பணக்காரன் மாதிரி நிர்வாகம் பண்ணுங்க. அது 10 லட்சத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும். 10 லட்சம் நம்ம சம்பாதிச்சிட்டோமேன்னு சொல்லி உடனே கொம்பு முளைக்க கூடாது. அதான் சொல்லலை, எப்போவுமே அந்த அடிப்படையை இன்னும் தெளிவாக பண்ணணும். ஒரு ஹோட்டல் வச்சிருக்கவன் சூப்பராக நடத்தி சுத்த பத்தமாக நீட்டாக குவாலிட்டியாக கொடுத்து 2 ஹோட்டல் ஆக்கிட்டாரு. 2 ஹோட்டல் வந்தோடனே இன்னும் கவனமாக பண்ணணும். நமக்கு என்ன, நம்ம தான் காசு சம்பாதிச்சிட்டோமே, 2 ஹோட்டல் ஆச்சு அப்படின்னு அஜாக்கிரதையாக பண்ணிங்கன்னா 2 ஹோட்டலும் காணாமல் போயிடும். அதனால சொன்னேன், வளர 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 நிதானம் அதிகமாக இருக்கணும். அந்த அந்த பழக்கம் தான் நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறது இல்லை. வளர வளர ஆசை அதிகமாகுது, நிதானம் சுத்தமாக இருக்கிறது இல்லை. அதனால தான் சொன்னேன், இதை தெளிவாக பண்ணுங்கள், தெளிவாக கற்றுக்கங்க, தெளிவாக இதை நடைமுறைப்படுத்தி பணத்தை சம்பாதிங்க. பணத்துக்கு அடிக்ட் ஆகிற வரைக்கும், அதோட பொட்டென்ஷியல் புரிகிற வரைக்கும். ஒன்ஸ் அதோட பொட்டென்ஷியல் புரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் பணத்துக்கு அடிக்ட் ஆக மாட்டீங்க, பணத்துக்கு ஆசைப்பட மாட்டீங்க. இது என்ன பண்ணால் நமக்கு லைஃப் லாங் இது தங்க முட்டை போடுற மாதிரி சம்பாரிச்சு கொடுக்குது, அப்போ இது சரியாக பண்ணணுங்கிற அந்த உணர்வே அப்போ தான் உங்களுக்கு வரும்.
புரியுதுங்களா? அதனால நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் சீரியஸா சொல்றேன். உங்களுக்கு சும்மா ஏனோ தானோன்னு ஆசை வார்த்தை கட்டுறதுக்கு சொல்றது இல்ல. இன்னைக்கு வரைக்குமே எந்த இடத்துலயும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ற வார்த்தையை கூட நான் சொன்னதில்ல. இஷ்டம்னா பாருங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க தான் நான் பச்சையா சொல்றேன். புரியுதா? அது மாதிரி நான் ஓப்பனா எல்லா விஷயத்தையும் நான் ஓப்பனா தான் சொல்றேன். இது மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கலா ஒரு இண்டிகேட்டர் இல்லாம சொல்லி தர்ற சேனல் உலகத்திலே கிடையாது. அதையும் நான் சொல்லத்தான் செய்றேன். எந்த இடத்துலயும் என் மனசுல என்ன இருக்கோ அதை நான் ஓப்பனா சொல்லிடுறேன். எந்த இடத்துலயும் சும்மா ஆசை வார்த்தை காட்டுறது இல்ல. நான் சொல்ல வேண்டியது நினைக்கிறத போல்டா சொல்லிடுறேன். இதுதான் உண்மைங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன். அதனால தான் நான் மறுபடியும் சொல்றேன். இதை முழுசா டைம் போட்டு முதல்ல இது என்ன புதுசா இந்த வீடியோ எல்லாம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா பேசிக்கெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு இங்கே வாங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். நம்ம சில கீவேர்ட்ஸ் விஷயங்கள்லாம் அதெல்லாம் எங்கேயுமே இருக்காது. அதெல்லாம் நம்மளா உங்களுக்கு புரியறதுக்காக நானா உருவாக்குனது. ஒரு வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன், சிங்கிள் லேயர், மல்டிபிள் லேயர், இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில், இப்படி 1000 விஷயங்கள் இருக்கு இதுல. அப்ப அதெல்லாம் நீங்க போயிட்டு தெளிவா பாருங்க. ஒவ்வொரு வீடியோ நீங்க எத்தனாவது தடவை பார்த்தாலும் அதுக்குள்ள விஷயங்கள் இருக்கு. இது ஒரு கடல் மாதிரி. அதான் நான் சொல்றேன் இல்லையா, இது இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தாலும் இந்த விஷயம் பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா இது ரியல் மார்க்கெட். இது பணக்காரனோட பார்வையில மார்க்கெட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால தான் எந்த இடத்துலையும் இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. நீங்க ட்ரெடிஷனலா என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? இதுக்கு முன்னாடி ஓவர் வேல்யூல வாங்குனீங்க. நான் உங்களை அண்டர் வேல்யூல தான் வாங்கணும்னு சொல்றேன். இங்க வாங்குனீங்கன்னா 10க்கு 7 ட்ரேட் லாஸ் தான் ஆகும்னு நம்பர்ல சொல்லிட்டு இருக்கேன். எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல போய் தான் வாங்குங்கம்பாங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் இங்கே தான் போய் வாங்கும்பாங்க. நடக்கும். 3 ட்ரேட் நடக்கும். அந்த 3 ட்ரேடு நடக்குங்கிறதுனால நடக்காத 7 ட்ரேடை பிடிச்சி தொங்கி 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 தான் இன்னைக்கு உங்க காசு உள்ள அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த அடிப்படை யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதனால தான் சொல்றேன். நான் சொல்ற விஷயங்கள் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. எந்த மொழியில உள்ள சேனல்லையும் கிடையாது. அவ்வளவு எளிமையா இருக்கும். ஆனா பட் அவ்வளவு எஃபெக்டிவான விஷயங்கள். என்னோட 26 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அவளோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு என்ன பண்றேன், நான் ராவா ஷேர் பண்றேன். அதனால இதை என்ன பண்ணுங்க, ஒன்று இதை நீங்க முழுசா கத்துக்கோங்க. இல்லைன்னா முழுசா முழுக்கு போட்டுட்டு இதை விட்டு தூரமா போங்க. வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. நான் அதுதான் சொல்லுவேன். புரியுதுங்களா? ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த இடத்துலையும் இதுக்கு நான் ரீல்ஸ் போடுறது, மார்க்கெட்டிங் பண்றேன், விளம்பரம் பண்றேன், எந்த செலவும் நான் என்ன பைசா செலவு இல்லாம இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால இதை நான் கமர்ஷியலா உங்களுக்கு சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது. இஷ்டம்னா பாருங்க, இல்லாட்டி இடத்த காலி பண்ணுங்கன்ற மாதிரி தான் என்னோட பாலிசி இருக்கும், என்னோட இதுவும் இருக்கும். ஏன்னா உண்மை தான். ஏன்னா சும்மா உங்களுக்கு எனக்கும் ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி பேச தெரியும். எனக்கு உண்மையிலே நான் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுவேன். ஏன்னா அதான் நான் சொல்லலையா, எனக்கு நான் இந்த தொழில் எனக்கு பிடிக்கும். இந்த தொழிலுக்கு நான் உண்மையா இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். அது இருந்தா போதும். இது என்ன காப்பாத்திட்டு இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம்னாலும் என் சந்ததி இதை காப்பாத்தும். அவ்வளவுதான். மற்றபடி இதை போயிட்டு எந்த இடத்துலையும் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. கரெக்டா? ஸோ அதனால என்னன்னா, தயவு செய்து இதுல உள்ள விஷயங்களை நீங்க சீரியஸா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு ஒண்ணு முழுசா கத்துக்கோங்க. இல்லையா, கத்துக்கிறதுக்கு சூழ்நிலை இல்லை, அதையும் நான் ஓப்பனா சொல்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிதானமா இருங்க. இதை பார்த்துட்டு ஏதாவது ட்ரேட் எடுத்துறாதீங்க. அதுதான் நான் ரொம்ப சீரியஸா சொல்றது உங்களுக்கு. சும்மா ஏனோ தானோன்னு எடுத்துறாதீங்க. இப்போ நான் இன்னைக்கு கூட சொன்னேன் வீடியோல தொடக்கத்துல. இது உடைச்சதுன்னா இதோட அடுத்த பெரிய பவுண்டரிக்கு போகும். அதுக்காக இது லாங் டேர்ம்ல நிக்குது. அந்த பவுண்டரியில நிக்குது. 10க்கு ஒரு ட்ரேடு தான் நெகட்டிவ்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக கீழே போகாதுங்க. ஆனா அந்த ஒண்ணு போச்சுனாலும் முறையா போகும். அதுதான் அதுதான் இங்க பயம். புரியுதுங்களா? அதாவது இந்த ஷார்ட் டேர்ம்ல கரெக்ஷன் ஆகி 7 ட்ரேடு கீழே போனா கூட அந்த 7 ட்ரேடு மறுபடியும் பவுண்டரி வந்து 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 டச் பண்ணிட்டு போகும். உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஆனா அந்த லாஸ்ட் லாங் டேர்ம் பவுண்டரியில இருக்கிற அந்த ஒண்ணு 9 ட்ரேடு மேல போயிட்டு ஒரு ட்ரேடு நெகட்டிவ்ல போனாலும் அந்த 9லயும் எடுத்ததையும் மொத்தத்தையும் கலட்டிட்டு மொத்தமா கொண்டே வெறும் ஆளா தான் கொண்டே அடுத்த பவுண்டரியில உங்களை விடும். சில நேரங்கள்ல அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சா கூட மார்க்கெட் வந்து ஸ்லிப்பேஜ் எரர்னு சொல்லுவாங்க. அந்த எரர்ல உங்களோட ஆர்டர் கூட எக்ஸிக்யூட் ஆகாம கீழே கீழே வேகமா போயிடும். அதனால இதெல்லாம் நீங்க கவனமா இருங்க. இந்த சாப்டர்ல இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க உங்களுக்கு பிடிச்சா பாருங்க. நான் மறுபடியும் அதான் சொல்றேன். பிடிச்சா நீங்க தயவு செய்து பாருங்க. இல்லைன்னா பார்க்க வேண்டாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணுங்க. புரியுதா? எதை பிடிக்குதோ இல்லை யாரு உங்களுக்கு எல்லாமே பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறதும் உங்களுக்கு பிடிக்காது. புரியுதா? உங்களுக்கு எது பிடிக்குதோ, யாரோட டீச்சிங் பிடிக்குதோ, யாரோட இது பிடிக்குதோ, தயவு செய்து நீங்க அங்க போய் பாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா? அது மாதிரி கொஞ்சமா பார்க்குறவங்க இந்த இதோட விஷயங்களை ஓரளவு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, இது வேலை செய்தான்னு எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், இல்லை ஒரு 2 நாள் நான் வீடியோ போடலை, நீங்க உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காதீங்க. அது மாதிரி எப்படா உங்க வீடியோ போடுவாங்க அப்படின்ட்டு இருக்காதீங்க. நீங்க செல்ஃபா எடுத்து இதை என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. அதே சமயத்தில் ட்ரேடை பண்ணிடாதீங்க. அது ரொம்ப கவனம். ஏன்னா வெறும் 20% விஷயத்தை வச்சுக்கிட்டு அதான் நான் சொன்ன குடிகார மாதிரி ஏதோ பண்றீங்கன்னு தான் தெரியும், என்ன பண்றீங்கன்னு புரியாது. அதுல கவனமா இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சூழ்நிலை அனுமதிச்சா, அதுக்கான அவங்க என்ன சொல்றது, அதுக்கான பொருளாதாரம், அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இதை முழுசா கத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு கட்டாயமும் கிடையாது. கத்துட்டு என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றோமோ அதை தெளிவா பண்ணுங்க. கத்துக்கிறதுல விஷயம் கிடையாது, அதை எக்ஸிக்யூட் பண்றதுல தான் பணம் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கிளியரா பண்ணுங்க. கரெக்டா?
சரி, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.